Hello everyone. So இன்னைக்கு என்னன்னா motion in one dimensional start பண்ண போறோம். ஓகே, நான் ரெகுலரா கிளாஸஸ் போடுறேன். நான் சொல்லவும் மாட்டேன், ஆனா எப்போ டெய்லி போடுறேனான்னு தெரியல. ரெகுலரா போடுவேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மோஷன் இன் ஒன் டைமென்ஷனல், மோஷன் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் எங்கிருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்றது தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்னிக்கலாக பார்க்கணும், ஃபிசிக்ஸ் பேஸ்டாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ்ன்றது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது மோஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதே இந்த கோஆர்டினேட்ஸ் சேஞ்ச் ஆகல அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்ன, ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். கோஆர்டினேட்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா மோஷன்ல இருக்கு, கோஆர்டினேட்ஸ் சேஞ்ச் ஆகலைன்னா ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? கிளியரா? டன். நெக்ஸ்ட், அ கார் மூவிங் அண்ட் அ பர்சன் ஸ்டாண்டிங் ஆன் த ரோட். அதாவது இப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நான் சொன்னா எங்க இருந்து பாக்குறோம்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் நிக்கிறாரு, அப்போ ஒரு பஸ் போயிட்டு இருக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒருத்தர் அந்த பஸ் போறத பாக்குறாரு. அவருக்கு என்ன தோணும், பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவரும் மோஷன்ல தான் இருக்காரு, பஸ்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பஸ்ல இருக்கிறவரும் மோஷன்ல போயிட்டு இருக்காரு. நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப என்ன தெரியும், மோஷன்ல போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள ஆக்சுவலா என்ன இருக்கும், அவரு பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு, பஸ் மட்டும் தான் மூவ் ஆகுதுன்னு தெரியும். சோ தட் இஸ் கால்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம், எங்க இருந்து பாக்குறோம் அப்படின்ட்டு. ஓகே, வேற பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறவருக்கு, நின்றுட்டு இருக்கிறவரு, வெளியே பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கிறவருக்கு என்னவா இருக்கும், பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இவர் மோஷன்ல இருக்கிற, அது பஸ் மூவ் ஆகும்போது நின்றுட்டு இருக்கிறவரே மூவ் ஆகுற மாதிரி தெரியும். ஆமாவா இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். கிளியரா? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னென்ன, த கோஆர்டினேட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். கோஆர்டினேட்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்குன்னு அர்த்தம். கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகலைன்னா ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, டன். Next, distance displacement. Distance is nothing but ஒரு actual path. Actual pathனா நான் இப்போ கரெக்டா ஒரு வழிடா, என்னன்னா ஒரு எவ்வளோ, இப்போ நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ எவ்வளோ தூரம் அது மூவ் ஆகுது, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணுது அப்படின்றது டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா ஷார்ட்கட், நம்ம குறுக்கு வழியில் போகலாம் அப்படின்னு அப்பப்போ. ஸோ தட் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு ஷார்ட்கட், ஷார்டஸ்ட் பாத் கவர் பண்றது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்கேலார் குவான்டிட்டி, மேக்னிடியூட், டைரக்ஷன். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் இஸ் எ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் கவர்ட் அண்ட் இட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன அர்த்தம், மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷனும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஆமா தான், ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் இன்டு டைம். அண்ட் தென் இங்க ஆரிஜின் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறோம், ஃபார்வர்ட் மூவ் ஆகணும்னா பாசிட்டிவ், பேக்வர்ட் மூவ் ஆகணும்னா நெகட்டிவ். பட் ஒன்னு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, ஃபார்வர்ட் மூவ் ஆனா பாசிட்டிவ், இது கால்குலேஷன்ஸ்ல ஹெல்ப் ஆகுமே தவிர டிஸ்டன்ஸ்ன்றது ஆல்வேஸ் பாசிட்டிவ். வெராஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது பாசிட்டிவா இருக்கலாம் இல்ல நெகட்டிவாவும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் போலாம். இட் இஸ் அ ஷார்டஸ்ட் பாத் கவர்ட். வெக்டார் குவான்டிட்டி, அதாவது மேக்னிடியூட் இந்த சென்ஸ் ஒரு வேல்யூ, சர்டைன் வேல்யூ, அந்த வேல்யூ இருக்கும், டைரக்ஷனும் பிரசண்டா இருக்கும், வேல்யூவும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் லைன் மட்டும் தான் கவர் பண்ணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. அதோட ஃபார்முலா என்ன, டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி, x2 மைனஸ் x1 பை t2 மைனஸ் t1. நெக்ஸ்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ் மேல டிபெண்ட் ஆயிருக்கும். ஓகே, கிளியர்? இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது எவ்வளோ டிஸ்டன்ஸ், இவ்வளோ தூரம் இருக்குல்ல, இங்க இருந்து இப்போ என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்து என் வீட்ல இருந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. இது எல்லாத்து மேலேயும் டிஸ்டன்ஸ் டிபெண்ட் ஆயிருக்கும். ஆமாவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இது எல்லாத்து மேலேயும் டிபெண்ட் ஆயிருக்காது. வெறும் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எங்க போய் நின்னுச்சு அப்படின்றது தான். இனிஷியலா என்ன, ஃபைனல் பொசிஷன் என்ன, இது மட்டும் தான் இங்க கன்சிடர் பண்ணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இந்த ஆக்சுவல் டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணாது. ஓகேவா? ஸோ இனிஷியல் இருந்து அப்வர்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா பாசிட்டிவ், இனிஷியல் இருந்து ஃபைனல் வெலாசிட்டி டவுன்வர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ். ஓகேவா? கிளியர்? ஸோ டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் என்ன, ஆக்சுவல் பாத், ஸ்கேலார் குவான்டிட்டி, ஆல்வேஸ் பாசிட்டிவ், டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. நெக்ஸ்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், வெக்டார் குவான்டிட்டி, ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் லைன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. இட் டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ் மேல டிபெண்ட் ஆகும். ஓகே, clear? Done.
நெக்ஸ்ட் இப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிஸ்டன்ஸ் வந்து எல்லா பாத்தையும் எல்லா டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணும் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஷார்ட்கட்ஸ் அப்போ டிஸ்டன்ஸ் இதுக்கு கம்மியா தானே இருக்கும் ஹென்ஸ் டிஸ்டன்ஸ்ன்றது இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகேவா கிளியர் நெக்ஸ்ட் இப்போ இது என் ஃப்ரெண்டு வீடு இது என்னோட வீடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது என்னோட வீடு ஓகேவா ஸோ இது என்னோட வீடு இது எங்க ஃப்ரெண்டோட வீடு இப்போ நான் ஸ்ட்ரைட் லைன் ஆல்வேஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் லைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைன்ல இங்க இருந்து இங்க டைரக்டா நான் இங்க எங்க வீட்ல இருந்து எங்க வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகுறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் சுத்தி போறோம்னா தட் இஸ் கால்ட் டிஸ்டன்ஸ் ஓகேவா கிளியரா ஸோ இந்த நோட் பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகே கிளியர் ஓகே டன் அடுத்தது என்னன்னா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கொயர்ல கியூப்ல சர்க்கிள்ல இதெல்லாம் வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்றது கத்துப்போம் ஓகேவா கத்துக்கலாமா ஓகே ஸோ இப்போ குவெஷன் கேட்டிருக்காங்க ஸ்கொயரோட டிஸ்டன்ஸ் என்ன ஏல இருந்து பிக்கு மூவ் ஆகணும் ஸ்கொயரோட டிஸ்டன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க ஆமாவா ஸோ என்ன சொல்லலாம் லிசன் இங்க இருந்து இங்க இப்படிதான் போய் தான் நம்ம இங்க பிக்கு ரீச் ஆக முடியும் இல்ல இப்படி இருந்து இப்படி போய் ரீச் ஆக முடியும் ஸோ எத்தனை டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது இது ஏ டிஸ்டன்ஸ் ஆமாவா ஸோ இங்க இருந்து இங்க ஒரு ஏ இங்க இருந்து இங்க ஒரு ஏ ரெண்டுமே 2a அதாவது டிஸ்டன்ஸ் எவ்வளோ a பிளஸ் a இஸ் ஈக்குவல் டு 2a நீங்க இப்படி இங்க இருந்து இங்க இப்படி கவர் பண்ணாலும் 2a தான் வருது 2a தான் இந்த பக்கம் கவர் பண்ணாலும் இல்ல இந்த பக்கம் கவர் பண்ணாலும் 2a மட்டும்தான் ஸோ டிஸ்டன்ஸ் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் கவர்ஸ் ஏ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ இட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ரைட் லைன் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸோ இந்த மாதிரி வளைஞ்சு போகாம ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகுறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகேவா ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ இது டிஸ்பிளேஸ்மெண்ட் இது இல்லை ஆல்ரெடி இது √2a கொடுக்கல ஓகேவா நான் இங்க எழுதிட்டேன் ஓகே கொடுக்கல ஸோ இது கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு பைத்தாகோரஸ் தியரம் தெரியும்ல லைக் இது என்னன்னா ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும் மேக்னிடியூட்னா a ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் இந்த மாதிரி தட் இஸ் கால்ட் ரிசல்டன்ட் ஸோ ஜஸ்ட் சிம்பிளா என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர் square root cancel finally √2a is a displacement ஓகேவா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏன்னா இது ரிசல்டன்ட் ஆமாவா இந்த ட்ரையாங்கல்ல இது ரிசல்டன்ட் அதனால இந்த ரிசல்டன்ட் மேக்னிடியூட யூஸ் பண்ணும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் கியூப்ல திஸ் இஸ் கியூப் இந்த கியூப்ல என்னன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் டிஸ்டன்ஸ் பாருங்க டிஸ்டன்ஸ் என்ன ஏ 3a இருக்கு ஸோ a plus a is equal to 3a ஆமாவா நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க மேக்னிடியூட் இங்க இருந்து இங்க மூவ் ஆகணும் அப்படின்னா எத்தனை a கவர் பண்ணுது 3a அதை டைரக்டா அப்படி போட்டுரு a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் என்ன ஆகுது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3a ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஃபைனலி √3a அவ்வளவுதான் சிம்பிள் ரைட் ஆமாவா இல்லையா எஸ் ஆர் நோ ஆமாம் ஸோ ஸ்கொயரு கியூபு எப்படி கால்குலேட் பண்ணுவோம் தெரிஞ்சிடுச்சு அடுத்தது என்ன அப்படின்னா சர்க்கிள் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர் சர்க்கிள் எப்படி வந்துச்சு சர்க்கிள்க்கு ஒரு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க சில ஃபார்முலாஸ் இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஆஃபானா கேட்குற ஒரு கொஷின் இது சர்க்கிள் பேஸ்டா கொஷின் ஓகேவா ஸோ அதனால இந்த ஸ்கொயர்ல கேட்பாங்களான்னு தெரியாது ரொம்ப ரேர் தான் பட் காமனா கேட்கறது சர்க்கிள் ஸோ இந்த ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் டிஸ்டன்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது 2r sin தீட்டா எப்படி டிரைவ் ஆச்சுன்னு இந்த எல்லாருக்கும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 2r sin தீட்டா பை 2 ஆர் தீட்டா 2r sin தீட்டா பை 2 ஒரு கொஸ்டின் பண்ணுவோமா based on the circle okay a particle moves along a circumference of the circle move ஆகுது from p to q move ஆச்சு as shown the displacement and the distance moved by the particle displacement first கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ்ன்றது கேட்டிருக்காங்க ஆமாவா சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க according to the diagram 90 degreesல இருக்கு இது ஆமாவா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தீட்டான்றது எப்பவுமே இங்க ரேடியன் ஃபார்ம்ல இருக்கணும்
பேசிக் மேத்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேசிக் மேத்ஸ் சேனல்ல இருக்கும், ஒரு வாட்டி இப்போ பாருங்க. ரேடியன் இஸ் நத்திங் பட் பை ஃபார்ம்ல இருக்கணும். இப்போ பை இஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்ன? பை இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆமாவா? பை இஸ் ஈக்குவல் டு என்ன? 180 டிகிரி. அப்போ இப்போ 90 டிகிரி கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா பை பை 2 ஃபார்ம்ல நீ எழுதிக்கணும். டைரக்டா 90 டிகிரி ஃபார்ம்ல எழுதக்கூடாது. ஸோ இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின்ல 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்க 90 டிகிரி எப்படி எழுதலாம்? பை பை 2 ஃபார்ம். அதாவது பை என்ன? 180 பை 2 என்ன? டோட்டலா கேன்சல் பண்ணா 90 டிகிரி வருது. ஸோ பை பை 2 ஃபார்ம்ல எழுதிக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுவோமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா என்ன? 2 or sin theta by 2. ஆமாவா? So displacement formula என்ன? 2 or sin theta by 2. 2 or sin theta by 2 னா 2 r என்னங்க? small r கொடுத்திருக்காங்க. So capital R இந்த small r. Sin theta by 2. theta எவ்வளவுங்க? theta is 90 degrees. இதுக்கு போட்டுரு, டிஸ்டன்ஸ்க்கு வச்சுக்கோ. 90 degrees. 90 by 2 which is 45 degree. So which is 45 degree. 2 or sin 45 எவ்வளோ? What is sin 45? பேசிக் மேத்ஸ் கத்துட்டு கிளாஸுக்கு வாங்க, இல்லைன்னா புரியாது. ஸோ 1 by root 2 is the sin 45. 2 or 1 by root 2. இப்போ மேல இருக்கிற 2 வந்து 2 root 2 into root 2 எழுதலாமா? ஸோ இந்த root 2 into root 2 என்ன? root 2 whole square. root 2 square cancel, ஃபைனலாக 2 தான் வருது. அந்த 2 இங்க எப்படி எழுதுறோம்னா root 2 into root 2 into r by root 2. root 2 root 2 cancel, r root 2 is the answer. This is the displacement. So next என்ன? distance கேட்டிருக்காங்க. ஓகே, distance பண்ணிடுவோமா? அடுத்தது என்ன? distance. ஓகே, distance ஃபார்முலா என்ன? r theta. theta வேல்யூ என்னங்க? thetaன்றது 90 டிகிரிஸ்ல இருக்கு. distance எப்பவுமே நான் என்ன சொன்னேன்? ரேடியன்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கணும். which is 90 டிகிரியா பை பை 2 ஃபார்ம்ல நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது rன்றது என்ன? இங்க ஸ்மால் r தான். நெக்ஸ்ட் pi by 2. So pi r by 2 is the distance. Pi r by 2 distance, displacement r root 2. Pi r by 2 distance. Option C is the right answer. Okay va? Clear up? Next question பார்க்கலாமா? Next, average speed and average velocity. Average speed, average velocity. Distance clear? Distance displacement. ஓகே, கொஸ்டினும் பண்ணியிருக்கோம். நம்ம டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல என்னென்ன கொஸ்டின் பண்ணியிருக்கோம்? ஸ்கொயர்ல எப்படி பண்ணணும், டியூப்ல எப்படி பண்ணணும், சர்க்கிள்ல எப்படி பண்ணணும், இதெல்லாம் சொல்லியிருக்கோம். டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒரு டாபிக், 2 டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் ஸ்பீட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீட் அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஓகேவா? வெலாசிட்டி அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்பீட் என்றது ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி என்றது ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டாங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். whereas average velocity is equal to total displacement by total time taken. ஓகேவா? கிளியரா? ஸோ டோட்டல் ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆவரேஜ் ஸ்பீட் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன், ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, இதோட SI யூனிட் என்னன்னா டிஸ்டன்ஸ் என்ன? மீட்டர். per time என்ன? per second. meter per second or kilometer per hour அப்படினும் சொல்லலாம். ஓகேவா? கிளியர்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிஸ்டன்ஸ் நோட் பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். டிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்கேனா? ஸோ டிஸ்டன்ஸ் இங்கேயும் என்ன சொன்னேன்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் கிரேட்டர் தென் ஆவரேஜ் வெலாசிட்டி. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? average speed, average velocity. பக்காவா? total distance by total time taken, total displacement by total time taken. meter per second or kilometer per hour. சில கேசஸ் இப்போ ஆவரேஜ் ஸ்பீடோ ஆவரேஜ் வெலாசிட்டியோ கேட்பாங்க கொஸ்டின்ல. அப்போ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் வெலாசிட்டி. அதாவது ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி எக்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இது ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இங்க இருந்து இங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அதாவது இது 2 மீட்டர்ஸ் கவர் பண்ணுச்சுன்னா இதுவும் 2 மீட்டர்ஸ் தான் கவர் பண்ணுது, இதுவும் 2 மீட்டர்ஸ் தான் கவர், ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. வித் வெலாசிட்டி v1, வித் வெலாசிட்டி v2, வித் வெலாசிட்டி v3. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. n by 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3 and so on. எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ எத்தனை வெலாசிட்டி, இங்க 3 வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. 1 by v3 போட்டுக்கோ. 3 வெலாசிட்டி கொடுத்துருக்கிறதுனால 3 போட்டுக்கோ இங்க. அவ்வளோதான். ஓகேவா? 3 வெலாசிட்டி 3 டிஸ்டன்சஸ் இல்லை, அதனால 3 போட்டுக்கோ. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஆவரேஜ் ஸ்பீட். ஒருவேளை
ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளா ஒன்று டைரக்டா போட்டுக்கோ. எதுக்கு இவ்வளோலாம் டைம் வேஸ்ட் பண்ணி, நமக்கு இருக்கிறது எக்ஸாம்ல ஒரு 1 minute ஒரு கொஸ்டினுக்கு. அதனால 2v1 v2 by v1 plus v2 போட்டுக்கோ. நெக்ஸ்ட் 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி 3 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3v1 v2 v3 by v1 plus v2 plus v1 v2 plus v2 v3 plus v3 v1. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இது எப்போ யூஸ் பண்ணும் அப்படின்னா v1 v2 ஓட வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்களா, லைக் 10 km/h, லைக் 15 km/s. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, இதோட வேல்யூஸ், வெலாசிட்டியோட வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி கொடுத்தா இது யூஸ் பண்ணிக்கோ. v1 v2 டைரக்டா வெறும் v1 v2 தான் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்தாங்கன்னா இது யூஸ் பண்ணு. ஓகேவா? கிளியர்? ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் கிளாஸ் பண்ணேன், ரெக்கார்ட் பண்ணேன். ஓகே ஃபைன், அதனால ஓகே. ஸோ அ பர்சன் இஸ் டிராவலிங் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன் மூவ்ஸ் வித் எ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. நான் கொஸ்டினை கேட்டுக்கோங்க. வித் ஸ்ட்ரைட் லைன் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v1 ஃபார் எ சர்டைன் டிஸ்டன்ஸ் x. ஃபார் சர்டைன் டிஸ்டன்ஸ் with constant v1 for the certain distance x. The constant velocity v2 for the next equal distance. Equal distance na adhe x distance la with v2 velocity la move aachi. The average velocity enna? Average velocity is given by the relation. Average velocity என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன், வேல்யூஸ் கொடுத்திருந்தா நீ டைரக்டா அந்த 2 ஈக்குவல்ஸ் போட்டுக்கோ. வேல்யூஸ் கொடுக்கல, அதனால டைரக்டா ஃபார்முலால போட்டுக்கோ. ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு n by 1 by v1 plus 1 by v2. எத்தனை வெலாசிட்டிஸ்? 2 கொடுத்துருக்காங்க. ஸோ v is equal to 2 by 1 by v1 plus 1 by v2. So this is equal to, இந்த 1 by v1 v2 இந்த பக்கம் கொண்டு வா. So 1 by v1 plus 1 by v2 is equals to 2 by v. Okay, clear? Done. So option C is the right answer. Okay va? Next என்னன்னா, a particle covers half of its total distance with speed 1 and the rest of its distance with speed v2. Its average speed during the complete journey. Average speed இங்க என்ன, already half of the distance with speed 1 ஒரு cover x. இந்த பாருங்க, total distance இல்ல half distance with speed v1, half distance with speed v2 with equal distance. Same question. பட் இங்க வந்து நமக்கு நல்ல தெரிஞ்ச ஃபார்முலா இருக்கு. 2 வெலாசிட்டிஸ் தான். 2 வெலாசிட்டிஸ் இந்த ஃபார்முலா சொன்ன 2v1 v2 by v1 plus v2. v1 plus v2. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் சி இது. ஓகே, 2v1 v2 by v1 plus v2. ஓகே, நெக்ஸ்ட் instantaneous velocity. ஓகே, instantaneous velocity. Instantaneous velocity என்றது is equals to ds by dt. எப்பவுமே இதோட ஸ்லோப் வந்து tan தீட்டாவா தான் இருக்கும். s versus t ல instantaneous velocity ds by dt இருக்கும். ஓகேவா? கிளியர்? ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் வெலாசிட்டி, இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலாஸ். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ds by dt. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டினா டெல்டா v by டெல்டா, ஆவரேஜ் வெலாசிட்டினா டெல்டா x by டெல்டா t தானே. இது வந்து ds, டிஃபரன்சியேஷன் ஆஃப் s அண்ட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் t. இப்போ ஒரு கொஸ்டின் பண்ணலாமா பேஸ்ட் ஆன் திஸ்? ஸோ ஒரு கொஸ்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே, இது டிஸ்டன்ஸ், அதுக்கடுத்து வெலாசிட்டி, அதுக்கடுத்து ஆக்சலரேஷன். இதே சீக்வன்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கேட்டு வெலாசிட்டி கொடுத்தா, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டாங்கன்னா டிஃபரன்சியேஷன் பண்ணுங்க. வெலாசிட்டி கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா மறுபடியும் டிஃபரன்சியேஷன் பண்ணுங்க. அதே வந்து ரிவர்ஸ்ல கேட்டாங்க, ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா இன்டிகிரேஷன் அப்படின்றது பண்ணுங்க. ஓகேவா? விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டிஸ்டன்ஸை வியா கன்வெர்ட் பண்ணுங்க, வில இருந்து மறுபடியும் ஏவா கன்வெர்ட், விச் இஸ் டபுள் டிஃபரன்சியேஷன். 2 வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஓகேவா? கிளியர்? ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ acceleration, ding ding. Okay, so fine. Okay, acceleration. So ஒரு question பண்ணலாம் இப்போ. So என்னன்னா, 2 cars P and Q start from a point at the same straight line and their positions are represented by 2 car. Positions is nothing but இங்க distance ன்னு அர்த்தம். ஓகேவா? xp is equal to at plus bt square and xq is equal to ft minus t square. At what time? Questionல என்ன கேட்டிருக்காங்க? What time? Time கேட்டிருக்காங்க.
do cars have the same velocity இருக்கும் அப்படின்னு same velocity அப்போ vp is equal to vq questionல என்ன கேட்டிருக்காங்க what time but velocity கொடுத்திருக்காங்க அப்போ இத வந்து நீ velocityயா convert பண்ணனும் velocityயா convert பண்ணனும்னா என்ன பண்ணனும் differentiate பண்ணனும் இப்பதான் சொன்னேன் distance கொடுத்திருக்காங்க velocityயா convert பண்ணனும்னா differentiate பண்ணனும் differentiate பண்ணனும்னா இங்க dx by dt vp is equals to என்ன vp is equals to dx by dt and then vq is equals to dx q by dt it is equal to ஆமாவா இது vq okay இது போட்டுக்கலாம்னாலும் enough no issues okay இது வரைக்கும் புரிஞ்சுச்சா உங்களுக்கு clear next இது வந்து இப்போ differentiate பண்ணு இப்போ at square at plus bt square differentiate பண்ணு இத வந்து differentiate பண்ணா a plus 2bt ஆமாவா டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஸோ பேசிக் மேத்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இட் இஸ் ஈக்குவல் டு எஃப்டி மைனஸ் அதாவது எஃப் மைனஸ் 2t ஆமாவா ஓகே ஸோ இதை இப்போ ஃபர்தராக calculate பண்ணும் so a plus 2bt is equal to f minus 2t கரெக்டா a plus 2bt is equal to f minus 2t okay so இப்போ நமக்கு என்ன வேணும் questionல என்ன கேட்டிருக்காங்க what time t term மட்டும் வேணும் t term எப்படிலாம் எடுக்கலாம்ன்றதை பார்த்துக்கோங்க 2bt இந்த பக்கமும் t இருக்கு so அது minus 2t இந்த பக்கம் கொண்டு வா 2bt ஆ மாறும் sorry 2t ஆ மாறும் ஆமாவா it is equal to f a இந்த பக்கம் கொண்டு போ a minus b ஓகேவா sorry f minus a so இப்போ 2t காமனா இருக்கா so 2t காமனா எடுத்துரு b plus 1 இருக்கும் so இங்க ஒண்ணுமே இல்லனா 1 தான அர்த்தம் f minus a so இப்போ நமக்கு t தான் வேணும் t மேல கான்சென்ட்ரேட் பண்ணு 2t is equals to f minus a by b plus 1 இந்த பக்கம் கொண்டு வா b plus 1 அடுத்து t மட்டும் தான் வேணும் so the 2 கூட இந்த பக்கம் கொண்டு வந்துரு so f minus a into 2 into b plus 1 so t ஓட t term ஓட ஆன்சர் இது at what time f minus a by 2 into b plus 1 f minus a by 2 into b plus 1 option D is the right answer okay clear okay கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவா வெச்சு கேட்டுக்கோங்க அதுக்கு ஆப்ஷன் இருக்குல யூடியூப்ல வெச்சு கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் acceleration acceleration எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்போ distance முடிஞ்சிச்சு velocity முடிஞ்சிச்சு இப்போ acceleration அப்படின்றது average acceleration instantaneous acceleration இருக்கு average acceleration delta v by delta t v2 minus v1 t2 minus t1 next instantaneous acceleration dv by dt dv differentiation of velocity and by difference slope எப்பவுமே நான் சொல்றேன் tan theta always slope most of the times வந்து slope பண்றது tan theta வா தான் இருக்கும் so slope of vt curve okay இதுக்கு SI unit என்ன meter per second square retardation என்ன so retardation என்ன ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க acceleration க்கு retardation க்கு என்ன சம்பந்தம்னா இப்போ ஒரு கார் இருக்கு அது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீட் ஏத்துறோம் so அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றத வந்து acceleration அப்படின்றோம் ஓகேவா so அந்த ஸ்பீட் அதுக்கப்புறம் இப்போ ஒரு கார் ஸ்டாப் பண்ண போறோம் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதோ வீட்டுக்கு வரோம் அப்படின்னா வீட்டுக்கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணுவோம் அப்போ ஸ்பீட் குறைக்கிறோம் கொஞ்சம் அந்த குறைக்கிறத டிக்ரீஸ் பண்றத வந்து டிசலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்றோம் கிளியரா then acceleration speed increase பண்றது retardation speed decrease பண்றது ஓகேவா so speed increase பண்றது acceleration speed decrease பண்றது retardation இது plus a இது minus a retardation minus a இது வந்து actually a அப்படின்றது இருக்கும் ஓகேவா clear next vt curve இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க a is equals to v into dv by ds nothing but distance okay differentiation of x okay so இத வந்து just இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா இது என்னன்னா இன்டிகிரேஷன் பண்ணு like integration of ds is equal to integration of v dt s na என்ன s1 to s2 t na என்ன t1 to t2 ஓகேவா so s1 to s2 னா இந்த s இப்படி போட்டுட்டு s1 to s2 is equal to integration of v dt சேம் அதேதான் ஓகேவா இந்த s1 s2 minus s1 ஞாபகம் வச்சுக்கோ s2 minus s1 இன்டிகிரேஷன் எப்படி பண்ணனும்னு தெரியும்ல தெரிஞ்சா உங்களுக்கு இது புரியும் தெரியலனா புரியாது ஓகே integration of s2 minus s1 is equals to integration of v dt from t1 to t2 this is a formula
ஓகேவா இன்டிகிரேஷன் பண்றப்போ இல்ல டைரக்டா போட்டுக்கிறது இருந்தாலும் யுவர் சாய்ஸ் ஓகே பட் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க which is very important here okay next acceleration at கருக்குனா அது மறுபடியும் இந்த பக்கம் இது கொண்டு போ integration of dv is equal to integration of a dt dv னா v1 to v2 dt னா t1 to t2 ஓகே நல்லா தான் இருக்கு சோ v வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோ v1 to v2 இன்டிகிரேஷன் எப்படி எடுத்துப்போம் தெரியும்ல சோ integration of a dt t1 to t2 v2 minus v1 is equal to integration of a dt t1 to t2 this is the formula for this okay acceleration கொடுத்தாங்கன்னா இந்த formula யூஸ் பண்ணு acceleration கொடுத்துட்டு velocity கேட்டாங்கன்னா ஒருவேளை velocity கொடுத்துட்டு distance கேட்டாங்கன்னா இந்த formula நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ரிவர்ஸ்ல கேட்டாங்கன்னா இன்டிகிரேஷன் பண்ணனும்னு சொல்லிட்டு அதுதான் இது so this three formulas are very 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 important here okay ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா கிளியரா இது ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பண்ணலாம் சோ இந்த 3 क्वेश्चंस இருக்கு அத முடிச்சிட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன் ஓகே equation of motion next class la start pannalam so third question ipo or question start pannalam so the x and y coordinates of the particle x y அப்படினு கொடுத்தாலே it is nothing but distance ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க x is equals to ft minus 2t square y is equal to 10t so respectively where x and meters are in t seconds then acceleration என்ன உங்களுக்கு x கொடுத்திருக்காங்க x is nothing but distance கொடுத்துட்டு acceleration கேட்டிருக்காங்க distance கொடுத்துட்டு acceleration கேட்டிருக்காங்க நடுவுல velocity so first distance ல இருந்து velocity differentiate பண்ணு அதுக்கு அப்புறம் velocity acceleration மாத்து like இங்க பாருங்க d v மாத்து first x dx by dt இது என்னவா மாறும் 5 minus 2 square so இந்த பக்கம் வந்தா ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா 4t ஓகேவா சோ இது மறுபடியும் acceleration சேஞ்ச் பண்ணு acceleration மாத்தணும்னா dv by dt dv by dt னா என்ன இங்க வந்து -4t அவ்வளவுதான் -4 so -4t வராது ஓகே டிஃபரன்சியேஷனுக்கு -4 மட்டும் தான் வரும் நெக்ஸ்ட் இங்க y அப்படின்றது பார்த்தோம்னா மறுபடியும் இது வெலாசிட்டியை மாத்து dx by dt sorry dy by dt so dy by dt is equal to 10 டிஃபரன்ஷியேட் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் இது ஆக்சலரேஷனா மாத்து dv by dt dv by dt னா 0 வரும் சோ ஃபைனலா இங்க வெறும் இங்க இதுதான் இருக்கு அதனால -4 தான் இருக்கு இந்த பக்கம் 0ன்றதுனால ஆப்ஷன் C is the right answer -4 meter per second square இது வேற மாதிரியும் எழுதலாம் லைக் வெக்டார்ஸ் ஃபார்ம்ல எழுதணும்னா -4i cap plus 0j cap அப்படினும் எழுதலாம் வெக்டார்ஸ்ல கொடுக்கல அப்படின்றதுனால நோ இஷ்யூஸ் அப்படியே இருக்கிறதுனால டைரக்டா அது அப்படி எழுதிடு ஓகே clear done next question if the velocity of the particle is v is equals to at plus bt square where b a or then constants and the distance என்ன traveled by velocity கொடுத்திருக்காங்க distance கேட்டிருக்காங்க ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க velocity கொடுத்துட்டு distance கேட்டிருக்காங்க அப்படி நாம என்ன பண்ணனும் distance கேட்டா velocity கொடுத்துட்டு distance கேட்டா integration பண்ணனும் சோ integration பண்ணனும் அப்படினா velocity is equals to at plus bt square அந்த ஃபார்முலாவை டைரக்ட்டா போடுங்க லைக் velocity கொடுத்துட்டு உங்களுக்கு distance கேட்டிருக்காங்கன்னா s2 minus s1 அந்த 3 ஃபார்முலாஸ் இப்ப பண்ணனும்ல லைக் இந்த ஃபார்முலாஸ் so this three formulas okay so இது வந்து s2 minus s1 is equal to integration of at plus integration of bt square so இங்க வந்து t1 to t2 t1 to t2 அவ்வளவுதான் at plus bt square னா a இந்த பக்கம் எடுத்துக்கோ so a into t வந்து t square by 2 ஓகேவா plus b into integration தெரிஞ்சதா இது புரியும் integration தெரியலனா இது புரியாது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் so next b into t square and t cube by 3 ஆ மாத்தோம் ஓகேவா clear from என்ன டைமிங் கொடுத்திருக்குது 1 to 2 seconds so 1 to 2 1 to 2 ஓகேவா சோ இப்போ 2 இந்த t பிளேஸ்ல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணு அதுக்கு அப்புறம் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணு இங்க மாதிரி 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணு லைக் எப்படி பார்க்கலாமா சோ ஃபர்தரா a into 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண சொன்னேன் so 2 square by 2 minus 1 square by 1 so 1 square by 2 அடுத்தது plus b into என்ன 2 cube by 3 minus 1 cube by 3 ஓகே இத சால்வ் பண்ணு என்னன்னா a ன்றது a into 2 square allo 4 by 2 minus 1 square 1 by 2 next b into 2 cube என்ன 2 2s are 4 4 2s are 8 8 by 3
minus 1/3. அவ்வளோதான். இதை வந்து டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால 4 minus 1 எவ்வளோ? a into 4 minus 1 எவ்வளோ? 3/2. b into 4 plus b into 8 minus 1 எவ்வளோ? 7/3. So finally option B is the right answer. Clear? Next. Last question is in the class. If the acceleration of the particle is given by a is equal to 3t square, find the velocity. இதுவும் ரிவர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு velocity கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா v2 minus v1 is equal to integration of a dt t1 to t2 இந்த ஃபார்முலா இதுக்கு முன்னாடி கத்துக்கிட்டோம். So integration of 3t square from இங்க பாருங்க क्वेश्चन இன்னொரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். t வந்து வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? வெறும் 3 செகண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஒரே ஒரு டைமிங் கொடுத்திருக்காங்க 3 செகண்ட்ஸ். பட் क्वेश्चनல இன்னொன்னு கொடுத்திருக்காங்க இனிஷியலி பார்ட்டிகல் அட் ரெஸ்ட். இனிஷியலினா என்ன? u is equals to 0 அப்படிப்போ இனிஷியலினா என்ன? t is equals to 0 ன்னு அர்த்தம். அப்போ என்னன்னா 0 to 3 செகண்ட்ஸ். ஓகேவா? கிளியரா? சோ இப்போ இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 3 into t square என்ன? t cube by 3 into 0 to 3. 3 கேன்சல் பண்ணிடு. சும்மா இதுக்கு பெருசா இது பண்ணிக்கிறது. சிம்பிளா கேன்சல் பண்ணிடு. So 3t cube 0 to 3. So இது வந்து 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 3 cube minus 0 cube. 3 cube எவ்வளோ? 27 meter per second. Option C is the right answer. Simple. Clear? ஸோ எல்லாமே வந்து ஒரு பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன்ல ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் தென் அதோட ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் சர்க்கிள்ல, இதுல எல்லாத்தையும் வந்து சில கொஷின்ஸ்ன்றது பண்ணோம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஸ்பீட் என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் லைக் கொஷின்ஸும் பண்ணோம். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்ன, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சில கொஷின்ஸ் பண்ணோம். ஆக்சலரேஷன், ஸோ டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஈக்குவேஷன்ஸ், கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை. அதாவது கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ன்றது டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த கிளாஸ்ல? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் அப் டு இங்க வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து 3 டைப்ஸ் இருக்கு கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். லைக் v is equals to u plus at, s is equals to ut plus at square, v square minus u square is equals to 2as. இந்த மாதிரி 3 different types of கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இது வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி, அதாவது கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின் மேல டிபெண்ட் ஆயிருக்கு எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோன்றது அன்னிட்டு. ஓகேவா? ஸோ இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எப்போ யூஸ் பண்ணாங்க at constant acceleration. கான்ஸ்டன்டா இருக்கிறப்போ இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வெரி காமனா ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதுல டி டேர்ம் அப்படின்றது, டைம் டி அப்படின்றதுல இந்த டி டேர்ம் அப்படின்றது இந்த ஆக்சலரேஷன்ல இருக்காது. அப்போ அது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கிளியர்? டன்? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஓகே, ஒரு நிமிஷம். Okay. Kinematic equations. V is equals to u plus at. S is equals to ut plus half at square. Next v square minus u square is equal to 2as. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈக்குவேஷன் தான். புதுசா இருக்கீங்க, ஃப்ரெஷர்ஸா இருந்தா கொஞ்சம் தெரியாம இருக்கலாம். பட் ரிப்பீட்டர்ஸா இருந்தா கண்டிப்பா இந்த ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பேசிக்ல இதெல்லாம் ரொம்ப பேசிக்ல, அதனால கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ கொஸ்டின் பண்ணலாமா இதை பேஸ் பண்ணி? ஸோ a particle has initial வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லைண்ணா, நார்மலாகவே சரி இருக்காது, இப்போ இன்னும் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி கேட்டிருக்கிறது என்ன? இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3i cap plus 4j cap கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹேஸ் ஆக்சலரேஷன், கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சலரேஷன்ன்றது 0.4i cap plus 0.3g cap. ஓகேவா? ஸோ இட் ஸ்பீட் ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ். டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? t is equals to 10 seconds. ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் இதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் நத்திங் பட் v என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ்னா ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்றது தான் இங்க क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ v இருக்கு, u இருக்கு, a இருக்கு, t இருக்கு, இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கா, நமக்கு v கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ்ல எதுல எல்லாம் இருக்கு? क्वेश्चनல s கொடுக்கல, சோ இது வேணாம், தேவையில்லை. இதுல v இருக்கு, u இருக்கு, மறுபடியும் s கொடுக்கல, இதுவும் தேவை. இங்க பாருங்க
u கொடுத்திருக்காங்க क्वेश्चनல t டேர்ம் கொடுத்திருக்காங்க aவும் கொடுத்திருக்காங்க நம்ம v கண்டுபிடிக்கணும் சோ சிம்பிளா இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ண அதாவது it depends on the question எப்படி கொடுத்திருக்காங்க question எது இந்த இப்போ இந்த 3 டேர்ம்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க நம்ம இந்த 3 டேர்ம்ஸ் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த v வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் சோ இந்த மாதிரி அந்த question depends question பேஸ் பண்ணி இந்த எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும் அப்படின்றது இருக்கு ஓகேவா clear so எந்த ஈக்குவேஷன் எடுத்துப்போம் v is equal to u plus at okay நல்லா தான் இருக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணு so v is equal to u எவ்வளோ 3i cap plus 4j cap ஆமாவா so next என்ன a எவ்வளோ 0.4i cap plus 0.3j cap ஆமாவா so t எவ்வளோ into 10 செகண்ட்ஸ்ல சோ நீங்க நல்லா பாத்துக்கோங்க இது 10 ஓட மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் v is equals to 3i cap plus 4j cap ஆமா பிளஸ் இது இன்டூ 10 பண்ணா என்ன 0.4 இன்டூ 10 பண்ணா 4 0.3 இன்டூ 10 பண்ணா 3 ஓகேவா ஆமாவா இல்லையா இல்ல உங்களுக்கு தெரியல அப்படின்னா சிம்பிளா வந்து 0 1 4 ones 1 0 தான் 0 4 0 0 எத்தனை அவ்வளவுதான் ஸோ ஃபைனலா 4 தானே ஸோ இப்படி ஓகேவா ஸோ 10 ஓட மல்டிப்ளை பண்ணா ஃபைனலா அப்படி வர்றதுனால டைரக்டா வெயிட் டைரக்டா வந்து என்ன போடுவோம் 4i cap plus 3j cap அவ்வளவுதான் இன்டூ 10 ஓட மல்டிப்ளை பண்ணோம் அதனால ஓகேவா கிளியரா சோ தட் v is equal to ஃபைனலா v என்ன நல்லா இல்ல இதோட இப்படி பாட்டுப்போம் ஓகே v is equal to i cap ரெண்டும் ஆட் பண்ணுங்க j cap ஆட் பண்ணுங்க இது இப்போ தெரியல ஆட் பண்றது எதனால ஆட் பண்றோம் அப்படின்னா வெக்டார்ஸ் நெக்ஸ்ட் சாப்டர் இருக்குல்ல வெக்டார்ஸ் அதுல கத்துப்போம் ஓகே நோ இஷ்யூஸ் சோ i cap ஆட் பண்ணோம் j cap ஆட் பண்ணோம் சோ 3 plus 4 எவ்வளோ 7i cap அடுத்தது என்ன 4 plus 3 எவ்வளோ plus 7j cap is the answer பட் ஆப்ஷன்ஸ்ல பாருங்க மேக்னிடியூட்ஸ்ல கொடுத்திருக்காங்க வெறும் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க i cap j cap இந்த மாதிரி கொடுக்கல மேக்னிடியூட் கேட்டாங்கன்னா நான் என்ன சொன்னேன் ஒன்ஸ் இப்போ மேக்னிடியூட் கேட்டாங்கன்னா நான் என்ன சொன்னேன் ஆர் மேக்னிடியூட் என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் இந்த மாதிரி தானே சொன்னேன் அப்போ i cap இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் இதை இப்படியும் எழுதிக்கலாம் i ஸ்கொயர் பிளஸ் j ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் நமக்கு தேவைப்படுற மாதிரி எழுதிக்க வேண்டியதுதான் ஓகேவா ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு 7i cap plus 7j cap ஸோ சிம்பிளா இதுல சப்ஸ்டியூட் பண்ணு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் 7i cap ஸ்கொயர் 7j cap ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம் அப்ப என்னன்னா ரூட் a பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் என்னவா எழுதணும் ரூட் 2a ஸ்கொயர் இப்படிதான் எழுதணும் a என்ன 2a ஸ்கொயர் அப்படிதானே எழுதணும் அதே மாதிரி தான் இங்க 7 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர்னா ரூட் 2 7 ஸ்கொயர் அப்படி எழுதலாமா ஓகே இதுல ஸ்கொயர் இது ரூட் கேன்சல் சோ 7 ரூட் 2 இஸ் த ஆன்சர் சிம்பிளா வேணும்னா 7 ரூட் 2 கன்ஃபியூஸ் ஆகாம ஓகே கிளியரா அதே மாதிரி தான் இங்க ரூட் ஸ்கொயர் கேன்சல் இங்க ஃபைனலா ரூட் 2a வரும்ல அதே மாதிரி தான் இங்க 7 ரூட் 2 யூனிட்ஸ் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் கிளியரா புரிஞ்சுச்சா உங்களுக்கு இஸ் இட் கிளியர் ஓகே ஓகேவா வெரி சிம்பிள் திங் அதாவது கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இருக்கு எப்படி ஈக்குவேஷன்ஸ்ன்றது சப்ஸ்டியூட் பண்ணோம் ஓகே டன் நல்லா தான் இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் important results of uniform acceleration uniform acceleration constant acceleration எல்லாம் சேம் தான் acceleration கான்ஸ்டன்டா இருக்கு யூனிஃபார்மா இருக்குன்னா எல்லா டேர்ம்ஸும் ஒரே மாதிரி தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக டேர்ம்ஸ் சேஞ்ச் ஆகுது அவ்வளவுதான் ஓகேவா யூனிஃபார்ம்னாலும் ஒண்ணுதான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாலும் acceleration ஒண்ணுதான் ஓகே கிளியர் சில இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இந்த மாடல்ல கேட்கலாம் சோ ஓகேவா வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பார்க்கலாமா இப்போ when a particle moving with uniform acceleration from a to b a ல இருந்து ஒரு பார்ட்டிகல் b க்கு மூவ் ஆகுது along a straight line has velocity v1 and v2 at a and b respectively a க்கும் b க்கும் velocity என்ன v1 v2 இருக்கு if c is the midpoint of a and b இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க நடுவுல மிட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் வந்துச்சு இந்த
டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மிட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு கொஸ்டின்ல அப்படின்னா சிம்பிளா இந்த ஃபார்முலாவை வெலாசிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணிடுங்க டு கண்டுபிடிக்க. ஓகேவா? ஸோ v இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் பை 2 ஹோல் ஸ்கொயர். ரூட் வந்து ஹோல் ரூட் வரும். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் பை 2. சிம்பிள் தானே? என்ன ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கு A and B with velocity v1 and v2 respectively, and அது C அப்படின்ற ஒரு பாயிண்ட்ன்றது it is a mid point with velocity v. C அப்படின்றது mid point, then find its velocity na v is equal to square root of v1 square plus v2 square by 2 whole root அப்படின்றது வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியரா? டன். Next என்ன அப்படின்னா, listen carefully. Second one, a body moving with velocity u is stopped by the application of brakes after covering a distance s. If the same body moves with velocity nu and some braking force is applied on it, then it will come to rest after covering a distance of. அதாவது என்னன்னா, இது it is a kind of question. எப்படின்னா stopping distance அப்படின்னு என்சிஆர்டில இருக்கும். ஒன்ஸ் என்சிஆர்டி கண்டிப்பா வந்து நான் ஒன்னு சொல்றேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒன்ஸ் கிளாஸ் கேட்டுட்டீங்க அப்படின்னா go and read என்சிஆர்டி ஒன்ஸ். ஓகே, ஒரே ஒரு வாட்டி என்சிஆர்டி படிங்க. என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எல்லா இயரும் இது வரைக்கும் நீட் ஸ்டார்ட் ஆனப்பத்துல இருந்து இது வரைக்கும் கடைசியா லாஸ்ட் இயர் வரைக்கும் என்னென்ன பிவைக்யூஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் போங்க. ஃபர்தரா வந்து எப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. எந்த மாதிரி கொடுத்தா கொஸ்டின் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றத ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன பண்றீங்கன்னா, ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா ஏதாச்சும் ஆன்லைன்லயோ இல்லை எக்ஸாம் ஏதோ எழுதுவீங்களா, அந்த கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதையும் ஒரு வாட்டி ரிவிஷன்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், போதும். ரொம்பலாம் படிக்காதீங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் புக் வச்சுக்கோங்க. அந்த புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிவைக்யூஸ் அண்ட் அந்த கொஸ்டின் ரெஃபரன்ஸ் புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணா இனஃப். சும்மா போட்டு குழப்பிக்க வேணாம். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்ன, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கார் மூவ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். இங்க வீடு இருக்கு, வீட்டுக்கு கிட்ட நிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம இங்க கொஞ்சம் தூரத்துல பிரேக் போடுவோம். அந்த பிரேக் போட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த கார் மூவ் ஆகி இங்க ஸ்டாப் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸை தான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். புரியுதா நான் சொல்றது? இப்போ இது என்னோட வீடுமா, நான் இங்க இருந்தோ ஏதோ வெளியே போயிட்டு வரேன். அப்போ கார் இங்க வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, கார் இங்க இருந்து இங்க வருது. சோ இதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட போய் நிக்கணும்னா நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து பிரேக் போட்டாதான், கொஞ்சம் பிரேக் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் நிற்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதுல இதை தான் வந்து ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் சொல்றோம். என்ன சொல்றோம்? ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கிளியரா? டன். நெக்ஸ்ட், ஸோ இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கொடுத்தா எப்படி பண்ணோம்? ஸோ ஆக்சலரேஷன் அப்படின்றது அப்போ கம்மி ஆகுதுல, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, ஆமாவா, வித் சர்டைன் டிஸ்டன்ஸ். ஒன்ஸ் பிரேக் போட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி வெலாசிட்டின்றது ஜீரோவா வந்துடும், ஆமாவா, நார்மல் நடக்கிறது இது. பட் இங்க பாருங்க, ஆக்சுவலி இது இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகணும். ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா என்யூ டிஸ்டன்ஸ் ஸ்பீட்ல ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா இது கொஞ்சம் மூவ் ஆகி இந்த ஸ்பீட், இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்றோம்ல, தட் இஸ் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்சலரேஷன், இப்போ ஒரு என்ன சொல்றது, கார் பிரேக் போடுறோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? கம்மி ஆயிடும், டிசலரேட் ஆக ஆரம்பிடும், ரிட்டார்ட் ஆகும். ஸோ ரிவர்ஸ்ல இருக்க ஆக்சலரேஷன். அவ்வளோதான். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ பாருங்க, இட் இஸ் NU. இப்போ U கொடுத்தாங்கன்னா நீங்க NU யூஸ் பண்ணிக்கணும், S கொடுத்தாங்கன்னா N²S. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் per செகண்ட், ஃபைனல் வெலாசிட்டி 0, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுச்சுன்னா 5 மீட்டர். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டாங்க, ஒருவேளை பிரேக் போட்டதுக்கு அப்புறம் அப்படின்னா 30 மீட்டர் ஸ்பீட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 10 மீட்டர் ஸ்பீட்ல வர ஒரு வெலாசிட்டி அப்படின்றது, 10 மீட்டர் ஸ்பீட்ல வர ஒரு காரு 10 மீட்டர்ஸ் per செகண்ட் ஸ்பீட்ல வர 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல வர ஒரு கார் அப்படின்றது பிரேக் போட்டதுக்கு அப்புறம் 5 மீட்டர்ஸ் கவர் பண்ணி அதுக்கப்புறம் போய் நின்னுச்சு. ஓகேவா? அதே மாதிரி 30 மீட்டர் ஸ்பீட்ல வர கார் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்ல. சோ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா சிம்பிளா இதுக்கும் எவ்வளோ டபுள் ஆச்சு, இன்டூ 3 பண்ணாதானே. ஸோ 10 into 3 தானே,
30 அப்படின்றது. ஸோ n இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்போ என்ன ஆகும் 3 ஆகும் இங்க. ஓகேவா? ஸோ இங்க கொஸ்டின்ல ஃபார்முலா என்ன? இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணா n ஸ்கொயர் எஸ். n ஸ்கொயர் எஸ் n எவ்வளோ இங்க 3 ஸ்கொயர் எஸ். எஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 meters டிஸ்டன்ஸ். ஸோ 3 ஸ்கொயர் என்ன 9. 9 into 5 9 5s are 45 meters கவர் பண்ணும். ஃபர்தரா இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான். This is the stopping distance. Stopping distance எப்படி calculate பண்றது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இது கொடுத்துட்டு இவ்வளோ ஸ்பீடில் வந்தால் எவ்வளோ தூரம் போய் நிப்பாட்டும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும் அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இட் இஸ் NU. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிங்க. என்ன கண்டுபிடிச்சா சிம்பிளாக n ஸ்கொயர் எஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நமக்கு டிஸ்டன்ஸ் வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா? ஓகே, டன் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன மிட் பாயிண்ட், செகண்ட் கேஸ் என்ன ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. கான்ஸ்டன்ட்ன்றது ஆக்சலரேஷன்ன்றது கான்ஸ்டன்டாக இருக்கு அப்படின்றப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றது v plus u by 2ஆகவும் எழுதிக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? ஆக்சுவலாக ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன டெல்டா v by டெல்டா t அந்த மாதிரி தானே ஆவரேஜ், சாரி டெல்டா x by டெல்டா t ஆமா தானே. ஸோ இங்க சிம்பிளா ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்றது v plus u by 2 அப்படின்றது எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது இட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டூ டைம். அதாவது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். இப்போ பாருங்க, ஸ்பீட் is equal to distance by time. ஆமாவா? இப்போ distance வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? distance is equal to speed into time எழுதுவோம். அதேதான் distance placeல displacementும் speed placeல average velocityயும் into time. அவ்வளோதான். இங்க அப்படி எழுதிட்டோம். சிம்பிள். average velocity எவ்வளோ சொன்னோம்? v plus u. ஸோ அந்த v plus u இங்க substitute பண்ணோம் into t. அவ்வளோதான். ஓகேவா? தேர்ட் கேஸ் புரிஞ்சிச்சா? ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன எடுத்துட்டோம்? v plus u by 2. அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டூ டைம். ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? v plus u by 2. அவ்வளோதான். ஓகேவா? கிளியர்? ஓகே, 3 cases. ஓகே, கொஷின் பண்ணலாமா? இப்போ 3 cases பக்கா தானே உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஈக்குவேஷன், கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு சின்ன கொஷின் பண்ணும், ஒரு குட்டி கொஷின் எப்படி இருக்கும்ட்டு. நெக்ஸ்ட் அதில் இம்பார்ட்டன்ட் கேசஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட், செகண்ட் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், தேர்டு ஆவரேஜ் வெலாசிட்டி. ஒரு கொஷின் பண்ணுவோமா? பண்ணி தான் பார்ப்போமே. ஓகே, பண்ணலாமா? ஓகே, பண்ணலாம். ஸோ லிசன். இப்போ a particle moves in a straight line with constant acceleration. questionல என்ன கொடுத்திருக்காங்க? acceleration ஆனது கான்ஸ்டன்டா இருக்கு. if it changes its velocity from 10 meters to 20 meters, அதாவது initial velocity என்ன 10 meter per second, final velocity என்ன 20 meter per second, while passing through a distance வந்து 135 meters. through a distance எவ்வளவு கொடுத்திருக்காங்க? distance is 135 meters in t seconds. so இந்த t வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது? t வேல்யூவை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது. ஆமாவா? சோ இப்போ இங்க எல்லாம் இருக்கு. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்டா இங்க வந்து இப்போ u இருக்கு, v இருக்கு, t கேட்டிருக்காங்க. a கொடுக்கல, ஆக்சலரேஷன் உனக்கு கொடுக்கல, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபார்முலா தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் வெலாசிட்டி இன்டூ டைம். அவ்வளோதான். ஸோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே ஒன்று தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி. ஏன் இங்க ஆவரேஜ் வெலாசிட்டி எடுத்தோம்? வியும் இருக்கு, யூவும் இருக்கு. ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? v plus u by 2 தானே, இன்டூ டைம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்டோட டைம், அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டினா v plus u by 2 into t. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? 135. டிஸ்பிளேஸ்மெண்ட் இது 135 is equals to v எவ்வளோ? 20 meters plus u எவ்வளோ? 10 meters by 2 into t seconds. ஸோ இது அப்படியே எழுதணும்னா 135 is equals to 30 by 2 into t seconds. 2 ones 25. so the 135 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த 1500 இந்த பக்கம் வந்துச்சு. it is equal to t. அப்படின்னா ஃபைனலா 15 9s are 135. கரெக்டா? 9 5s are 45, 135. ஓகேவா? so 15 9s are 135. so therefore t is equal to 9 seconds. so option D is the right answer. clear? ரொம்ப சிம்பிள் தானே? is it clear? okay, next என்னன்னா distance covered in nth second. nth secondல distance எப்படி கவர் ஆச்சு அப்படின்றது தான் இங்க கொஸ்டின். nth second அப்படின்னா தோ இது ஃபர்ஸ்ட் செகண்ட். இங்க இருந்து இங்க இருக்கிறது வந்து இங்க distance கவர் ஆகல. இது ஃபர்ஸ்ட் செகண்ட்.
இது செகண்ட் செகண்ட், இதுல இருந்து இங்க தேர்ட் செகண்ட், இதுல இருந்து இங்க ஃபோர்த் செகண்ட், இதுல இருந்து இங்க ஃபிஃப்த் செகண்ட், அந்த மாதிரி சோ ஆன் போயிட்டு இங்க இருந்து ஃபைனலா nth செகண்ட் அப்படின்றோம். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை nth செகண்ட். அதோட ஃபார்முலா என்னன்னா Snth is equals to Sn minus Sn minus 1. Sn is equals to Sn minus Sn minus 1. ஓகேவா? ஸோ இப்போ S5 அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ Snth அப்படின்னாங்க, S5th செகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வச்சுக்கோங்க, S is equals to 5th செகண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன உனக்கு? Sn into Sn minus 1. 5th செகண்ட்னா n is equals to 5 தான். தேர்ட் செகண்ட் கேட்டிருந்தா n is equal to 3 அந்த மாதிரி. ஸோ n is equal to 5 minus n is equals to 5 minus 1. ஸோ n is equals to 5 அவ்வளோதான். So n is into 5, 5 minus 1 na 5 minus 1 4. So இந்த மாதிரி சொல்றது தான். This is the distance covered in nth second. இன்னொரு கேஸ் இருக்கு. when acceleration ன்றது கான்ஸ்டன்டா இருக்கும், which is uniform acceleration. அந்த கேசஸ்ல distance covered in nth second for uniform acceleration. Distance covered in nth second for uniform acceleration. Snth is equal to u plus a by 2 into 2n minus 1. u plus a by 2 into 2n minus 1. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப காமனா யூஸ் ஆகுற ஃபார்முலா. இது கம்பேர் பண்ணா இது ரொம்ப ஃபார்முலா காமனா யூஸ் ஆகுற ஃபார்முலா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, Sn is equals to u plus a by 2 into n minus 1. ஓகே, இது பேஸ்டா ஒரு கொஸ்டின் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, உங்களுக்கு distance covered in nth second in uniform acceleration clear பண்ணலாமா? ஓகே, so the distance covered by the particle starting from என்ன சொல்லிருக்காங்க? ரெஸ்ட் அண்ட் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் அண்ட் மூவிங் வித் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க 4/3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். பட் இங்க இது ஆக்சலரேஷன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் தானே சொன்னாங்க. நமக்கு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா இது யூஸ் பண்ணலாம். ஸோ இன் தேர்ட் செகண்ட் இந்த சென்ஸ் என்ன? n is equal to 3ன்னு அர்த்தம். இப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் எப்படி சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் a யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஆக்சுவலி எப்படி சொல்றோம்னா நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்டே, யூனிஃபார்ம் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் சொல்றப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னன்னா அங்க டி டேர்ம் அப்படின்றது இருக்காது. there is no t term அப்படின்னு. இங்க ஏதாச்சும் டி டேர்ம் இருக்கா? இல்ல லைக் 4 plus 3 plus t அந்த மாதிரி இருக்கும்ல, at plus bt square இந்த ஃபார்ம்ல. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபார்ம்ல இருக்கா? கிடையாது. ஸோ hence it is என்ன? it is a uniform acceleration. so in a third second, so அப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். Snth is equal to u plus a by 2 into 2n minus 1. இன்னொன்னு கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. சாரி, ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இனிஷியல் வெலாசிட்டின்றது என்ன? 0. u is equals to 0 na இது 0. so finally a by 2, a na என்ன? 4/3 into 2 into n value என்ன? 5/1. ஓகேவா? 4/6 into 2 5 4 2 into 5 minus 1 எவ்வளோ? 4. so இதை வந்து 4/6 into 4 2s are 8. okay, 2 3s are 6 to 4s are 8. okay, 4 4s are 16/3. ஓகேவா? 4 4s are 16/3. ஓகேவா? கிளியரா? ஓகே, எங்கேயோ மிஸ்டேக் ஆச்சு. 16/3. 2 1s 2 3s அப்பயும் 4 4s are 16. 4 4s are 16. சாரி, n வேல்யூ தப்பா போட்டிருக்கேன்ல. n is equals to 3 தானே. என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா? n வேல்யூ தப்பு போட்டிருக்கேன். ஓகே, u a by 2, a அப்படின்னா என்னங்க? 4/3 into 2. 3 என்றது இங்க வந்து 4/3 இப்படி போட்டுட்டேன், அவ்வளவுதான். ஸோ ஓகே, 4/3 into 2 into 2. n வேல்யூ என்ன? 3 minus 1. ஸோ 4/3 6 into 2 into 2 4. ஆமாவா? ஸோ 2 into 2 4. ஸோ 2 1s 2 3. ஓகே, 4 2s are 8/3. அப்பயும் கம்மியாக வருது. என்ன ஆச்சு? ஓகே, இங்க இருக்கு. ஓகே, எல்லாரும் கரெக்ட் தானே? 4 1s 4 2s are எழுதலாமா? 4 1 4 2s are.
ஸோ நெக்ஸ்ட்டு 2/3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 என்ன? ஸோ 3 minus 1 என்ன? 2. 2 into 2 4. 4 2s are 8. எங்க போச்சு? 2n minus 1. n is equals to 3 தான் கரெக்ட். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. n is equals to 3. ஓகே, 8 தானே வரும். 3 minus 1 என்ன? 3 minus 1 2. 2 into 2 4. 4 2s are 8. 8/10 தானே வரும். 8/3 தானே வரும். எங்க மிஸ்டேக் ஆச்சு? ஓகே, மறுபடியும் பண்ணுவோமா? பார்ப்போம். ஸோ essence is equal to u plus a by 2 into 2n minus 1. ஓகே, கரெக்ட் தான். இது ரெஸ்டில் இருக்கிறதுனால 0. a எவ்வளோ? 4. 4/3 into 2. 4/3. 4/3 into 2. இப்படி எழுதலாம் இல்லை இரு. It is equals to 4/3 divided by 2/1. இது எப்படி எழுதிக்கலாம்? 4/3 into 2 இப்படி எழுதலாமா? ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. 4/3 இந்த பக்கம் வந்தால் 1/2. அப்போ கீழே தானே வரும். ஓகே, சாரி. ஸோ 1/2னா இன்ட்டு 1/2 கரெக்ட் தான். அப்போது 3 தான் கீழே வரும். ஓகே, டன். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இன்ட்டு 2 இன்ட்டு n வேல்யூ என்ன? 3rd செகண்ட். ஸோ 3 minus 1. 2 3s. ஓகே, சாரி, இப்படி பண்ணோம். எல்லாம் கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் இங்கே தப்பு பண்ணிட்டோம். ஸோ 4/3 இன்ட்டு 2னா 2 2s 4. 2 2s are 4. ஸோ 2 3s are இது ஃபர்ஸ்ட்டு 3 2s are எவ்வளோ? 6 minus 1 which is இங்கே 5 வரும். அதாவது இது 5 வரும். இருங்கடா. ஓகே, Snth is equal to u plus a by 2 into 2n minus 1. இதுதானே ஃபார்முலா. u அன்றது 0. ஓகே, a அன்றது 4/3. 4/3 into 2. 2 1s 2 2s. ஓகே, into 2n வேல்யூ என்ன? 3 minus 1. ஓகே, அப்போ 2/3 into 3 2s are எவ்வளோ? 6 minus 1. ஸோ அதை ஃபர்தராக இது பண்ண கேன்சல் பண்ணால் 2/3 into 5. 5 into 2 10/3. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நம்ம இங்கே என் வேல்யூ தனித்தனியாக கால்குலேட் பண்ணணும். நம்மள நான். ஓகே, கிளியர்? புரிந்ததோ? ஓகேவா? ஓகே, இது இப்போ சொல்லிட்டா நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லிட்டா. தொண்டெல்லாம் வலிக்குதுரா, உடம்பு சரியில்லை. எதனா ஆரம்பிக்கலான்னு நினைப்போம் பாருங்களேன், அப்போதான் வந்து ஏதாச்சும் ஒன்று வரும். இட்ஸ் ஃபேட், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இது நாளைக்கு கிளாஸில் சொல்லிட்டா. நாளைக்கு கிளாஸில் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரம் ஆல்ஃபா பீட்டா டைப் கொஷின்ஸ்லேருந்து அப் டு இங்கே வரைக்கும் கிராஃப்ஸ் வரைக்கும் இந்த சாப்டரே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் இது வரைக்கும் போதும். ஓகேவா? ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நானும் டெய்லி போடுவேனான்னு தெரில, பட் நான் ரெக்கார்ட் பண்ணப்பெல்லாம் நான் வந்து போடுறேன். ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் தான் ஃபிசிக்ஸ் கேட்டிங்க. ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபிசிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? தேங்க்யூ, பாய். ஹலோ எவ்ரிவன். வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சா? வாய்ஸ் கத்துனா ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறது? கோல்டு போச்சு போச்சு போச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் வந்து அப் டு இங்கே வரைக்கும் பார்த்தோம்ல, அதாவது எஸ் என்தர் டிஸ்டன்ஸ் லைக் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருந்தால், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், இந்த மாதிரி இருந்தால் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் என்னென்னா, இட்ஸ் அபவுட் ஆல்ஃபா பீட்டா டைப் கொஷின்ஸ். ஆல்ஃபா பீட்டா டைப் கொஷின்ஸ் இஸ் நத்திங் பட், இப்போது ஒரு பாடி ரெஸ்டில் இருக்குது.
இனிஷியலா ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ ஒரு கார் ரெஸ்ட்ல இருக்கு, ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி அது ஆக்சலரேட் ஆகும். ஸ்பீடு ஏத்தோம்ல, இன்க்ரீஸ் பண்ணல கார் ஸ்பீடு. இப்போ நம்ம ஒரு கார் ஸ்டார்ட் பண்றோம்னா அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணல, மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி மேக்ஸிமம் வெலாசிட்டி கிராஸ் பண்ண, மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு போய் மறுபடியும் இப்போ கார் ஸ்டாப் பண்ணோம்னா மறுபடியும் அதை ஸ்பீடை கம்மி பண்ணும், விச் இஸ் கால்ட் ரிட்டார்டேஷன் ஆர் டிசலரேஷன். ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபைனலா வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஸோ இங்க ஆக்சுவலி மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு ஆக்சுவலி இங்க ஆக்சலரேட் ஆகி மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு மூவ் ஆகி மறுபடியும் டிசலரேட் ஆகும், விச் இஸ் ரிட்டார்டேஷன் நடக்குது. மறுபடியும் ஃபைனலா வந்து ரெஸ்ட்டுக்கே வந்துடும். திஸ் இஸ் கால்ட் ஆல்பா பீட்டா டைப் கொஷின்ஸ். ஆல்பா பீட்டா டைப். ஸோ கொஷின்ல இந்த மாதிரி கேட்டாங்க. நான் இப்போ ஒரு சொன்னல, காரை ஆக்சலரேட் பண்ணோம், அப்புறம் ரிட்டார்டேஷன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கொஷின்ல கேட்டாங்கன்னா சிம்பிளா இதுல இருக்கிற ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். லிசன், ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி இது என்ன அப்படின்னு மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்டாங்க அப்படின்னா ஆல்பா t1 இஸ் ஈக்குவல் டு பீட்டா t2. ஆல்பா இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன், பீட்டா இஸ் நத்திங் பட் ரிட்டார்டேஷன். ஓகேவா? ஆல்பா ஆக்சலரேஷன், பீட்டான்றது ரிட்டார்டேஷன். ஓகே, நல்லா தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்டா என்ன பண்ணோம், ஆல்பா t1 ஆர் பீட்டா t2. ஸோ ஆல்பா கேட்டாங்கன்னா ஆல்பா t1 யூஸ் பண்ணு, பீட்டா கேட்டாங்கன்னா பீட்டா t1 யூஸ் பண்ணு. ஓகேவா? t1 என்ன, இங்க ஆக்சலரேஷன் டைம் எடுத்துக்கல அது t1, ரிட்டார்டேஷன் டைம் எடுத்துக்கல அது t2. இது டோட்டலா சேர்ந்து கேபிட்டல் T என்றோம். டைம் ரெண்டுக்கும் t இஸ் ஈக்குவல் டு t1 பிளஸ் t2. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் கேட்டாங்க. ஆக்சலரேட் எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் கேட்டாங்க அப்படின்னா ஆல்பா பீட்டா பை ஆல்பா பிளஸ் பீட்டா. அதோட ஃபார்முலா என்ன, ஆல்பா பீட்டா பை ஆல்பா பிளஸ் பீட்டா. ஓகே, கிளியர். இதுவும் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன, இன்னொரு வாட்டி மேக்ஸிமம் ஆக்சலரேஷன். அதாவது கொஸ்டின் வந்து பேஸ் பண்ணி டிபெண்ட் ஆயிருக்கும், கொஸ்டின் மேல எந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பா t1 கொடுத்துட்டு உனக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண, நோ இஷ்யூஸ். அதே வந்து உனக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டின்றது கேட்டாங்க, இப்போ கேபிட்டல் T கொடுத்துட்டு எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா சிம்பிளா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் இன்டு டைம். Okay, clear? Effective acceleration into time. Next, average velocity கேட்டாங்க. Average velocity, maximum velocity வேற, average velocity வேற. Average velocity na v max by 2, அதுல half. Maximum velocity ல half வந்து average velocity. Next வந்து distance கேட்டாங்க. S is equals to half at square. ஆல்ரெடி அப்படிதானே இருக்கும். இப்போ s is equals to ut plus half at square னா இங்க இனிஷியலா வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது. so u is equals to 0, எல்லாமே 0, half at square. பட் இங்க ஆக்சலரேஷன் என்ன, எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன். எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன, ஆல்பா பீட்டா பை ஆல்பா பிளஸ் பீட்டா. so இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆல்பா பீட்டா டைப் கொஸ்டின்ஸ்ல. அதாவது ஒரு பாடின்றது ஆக்சலரேட் ஆகி மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு போய் மறுபடியும் ரிட்டார்ட் ஆச்சு, மறுபடியும் ரிட்டார்ட் ஆச்சு, ஆக்சலரேஷன் கம்மி ஆச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இங்க ஆல்பா பீட்டா டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. So for maximum velocity alpha t1 is equal to beta t2. Next effective acceleration na alpha beta by alpha plus beta. Where maximum velocity alpha effective acceleration into t. Maximum average velocity in distance. So question depend பண்ணி எது கண்டுபிடிக்கணும்ன்றதை இந்த ஃபார்முலா சிம்பிளா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிள், ரைட்? ஆல்பா பீட்டா டைப் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் பண்ணோம், உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வர ஒரு கொஸ்டின் பண்ணலாம். ஓகேவா? ஒரு கொஸ்டின், லிசன் carefully. A car accelerates at 6 meter per second square. Acceleration என்ன சொன்ன, acceleration is nothing but alpha. ஆமாவா? From the restல இருந்து இது பண்ணுதுன்னா initial velocity என்ன, 0. Then it retards 3 meter per second. retards நான் என்ன சொன்ன, beta, which is 3 meter per second square. அதாவது இது acceleration, இது retardation. சொன்னா இல்லையா? Yes or no? ஆமா, கரெக்டா தான் இருக்கு. Next, and comes to rest. மறுபடியும் final velocity என்ன, 0. Initial velocity 0, final velocity 0. If total time taken for the journey, journeyக்குள்ள 20 seconds. Total time taken எவ்வளோ, 20 seconds. Find V max கேட்டிருக்காங்க, V average velocity கேட்டிருக்காங்க, distance கேட்டிருக்காங்க, time for acceleration, retardation எல்லாத்துக்குமே கேட்டிருக்காங்க. So just formula substitute பண்ணா அது இல்லை, தேவைப்படுறதெல்லாம் இங்க இருக்கு,
எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, லிசன் கேர்ஃபுல்லி. Vmaxக்கு நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஆல்ஃபா T1 ஆர் பீட்டா T2 இந்த மாதிரி ரெண்டு ஃபார்முலா இருக்கு. பட் நமக்கு இங்க ஆல்ஃபா பீட்டா கொடுத்துருக்காங்க, டோட்டல் டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்க, T1 T2 கொடுக்கல, அதனால வெலாசிட்டி இது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்னொரு ஃபார்முலா இருக்கு. Vmax இஸ் ஈக்குவல் டு எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் இன்டூ T அப்படின்ட்டு. இப்போ எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன்ன்றது எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் கொடுக்கல, பட் நம்ம இங்க கால்குலேட் பண்ண முடியும்ல எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன். ஸோ இதை யூஸ் பண்ணுவோம். டி என்றது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இதுக்கு முன்ன சொன்ன ஃபார்முலாஸ் தான் இங்க சொல்றேன், மற்றபடி ஒண்ணுமே புதுசா நான் இங்க சொல்லல. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ நெக்ஸ்ட் இப்போ எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் சப்ஸ்டியூட் பண்ணு. ஆல்ஃபா பீட்டா என்ன? ஆல்ஃபா எவ்வளோ 6, பீட்டா எவ்வளோ 3 by 6 plus 3. 6 3s are 18 plus 9. So 9 2. So effective acceleration 2 meter per second square. So 2 into total time taken எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20 seconds. That is equals to 40 meter per second is the maximum velocity. Maximum velocity எவ்வளவு? 40 meter per second. அவ்வளவு சிம்பிள். ஓகேவா? நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும், அதனால அதுல டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி. இன்னொன்று செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன சொன்னேன்? மேக்ஸிமம் வெலாசிட்டியில் பாதி, விச் இஸ் Vmax by 2. ஆமாவா? ஆவரேஜ் வெலாசிட்டின்றது Vmax by 2. ஆமா தானே? ஸோ Vmax இப்போதான் கால்குலேட் பண்ண எவ்வளோ வந்துச்சு? 40 மீட்டர் பர் செகண்ட். சார் டைரக்டா அப்படி போட்டுரு. by 2 220 மீட்டர் பர் செகண்ட். அவ்வளோதான். ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? அப்படியும் போடலாம். ஓகேவா? மேக்ஸிமம் வெலாசிட்டியில பாதி. அப்போ இங்க 40னா இதுல பாதி எவ்வளோ? 20. ஸோ அதுதான் வந்துச்சு. அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் சி. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க? எஸ் இன் 20 செகண்ட்ஸ். எஸ் இன் 20 செகண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க இன் 20 செகண்ட்ஸ். ஆமாவா? ஸோ எஸ்க்கு என்ன ஃபார்முலா? எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹாஃப் எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் இன்டூ டி ஸ்கொயர். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? Yes. So half into effective acceleration எவ்வளோ வந்துச்சுங்க? 2 meter per second square. So 2 into t square. t 9 20, which is 20 into 20. 20 t square இல்ல? So 20 square. 20 into 20. So 2 cancel. 2 2s are 4. 0 into 0 இருக்கு. 400 meters is the distance. Okay. Next என்ன? Option D. Time for acceleration and retardation. Option D என்னன்னா time for acceleration and retardation. Acceleration na enna time? T1 time. Retardation na enna time? T2 time. Based on this, so acceleration kinga parunga, acceleration ku T1 time, retardation ku T2 time. Okay va? Clear? Next. So இப்போ T1 time T2 time கண்டுபிடிக்கணும். நமக்கு இப்போ Vmax தெரியும். Vmax is equals to alpha T1 or else Vmax is equals to இப்படி போடலாம். wait. Or else Vmax is equal to beta T2. ஆமாவா? Vmax நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இந்த क्वेश्चनல 40 மீட்டர் per second. So 40 மீட்டர் per second is equals to நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? T1. ஆல்பா எவ்வளோ? ஆல்பா क्वेश्चनல எவ்வளோ கொடுத்திருக்காங்க? 6 மீட்டர் per second square. 6 into T1. So 40 by 6 into is equal to T1. Next Vmax இங்க எவ்வளோ? Sorry. 40 is equal to beta எவ்வளோ கொடுத்திருக்காங்க questionல? 3 meter per second square. So 3 meter 3 into T2. So T2 is equal to 40 by 3. ஓகேவா? கிளியரா? So இது T1 T2 கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். as simple as that. So 4ம் எப்படி கால்குலேட் பண்ணணும் இப்போ புரிஞ்சிச்சு. ஆல்ஃபா பீட்டா டைப் கொஷின்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? கிளியர்? ஓகே டன். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அதே மாதிரி தான் இன்னொரு கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்னன்னா a car accelerate from the rest. கரெக்ட் தான். ஆல்ஃபா பீட்டா டைப் கொஸ்டின் மாதிரி தானே இருக்குது. ரெஸ்ட்ல இருந்து ஆக்சலரேட் ஆகுது at constant rate alpha for some time. After that it decelerates. Retardation ரெண்டுமே ஒன்று தான். So decelerate at constant rate beta.
Okay, and comes to rest. இங்கேயும் comes to rest. If the total time elapsed is, total time என்ன elapsed is t, then the maximum velocity acquired by the cars. maximum velocity கேட்டிருக்காங்க. So என்ன கேட்டிருக்காங்க? maximum velocity. already நமக்கு maximum velocity ஓட formula தெரியும். என்ன? effective acceleration into t square இல்லாட்டி alpha beta by alpha, sorry, இல்லாட்டி அந்த இன்னொரு formula இருக்குல்ல அது. So இது டைரக்டா இது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. alpha beta by alpha plus beta into t square. இது எங்க இருக்கு? alpha beta by alpha beta into t square. Where is it? Option D. Correcta? Correct தானே? Okay. Vmax into t square இல்ல formula தப்பு. Okay. Into t அவ்வளவுதான். So option D is the right answer. Okay. Clear? Simple. Vmax formula தெரியும். அதில் substitute பண்ணிட்டோம்னா முடிஞ்சு கதை. ஓகேவா? Clear? Next move ஆகலாமா? What? ஓகேவா? Alpha beta type questions. புரிஞ்சிச்சா? Alpha beta type questions. Next என்னன்னா motion under gravity. motion under gravity. உங்களுக்கு எப்போ எந்த கேஸ்லனா வச்சுக்கோங்க, ஆக்சலரேஷன் எப்பவுமே -g தான் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் ஜியா மாறவே மாறாது. எப்போ மாறும் அப்படின்னா இந்த லாஸ் ஆஃப் மோஷன்ஸ்ல மாறும். லைக் வெயிட் அதிகமா இருந்தா இப்போ அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுல மாறுமே தவிர ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் பி -g. ஏன்னா டவுன்வர்ட்ஸ் தான் மோஷன் அண்டர் கிராவிட்டினா, கிராவிட்டி டவுன்வர்ட்ஸ் தானே ஆக்ட் ஆகுது. ஸோ எப்பவுமே இப்போ மேல இருந்து குதிக்கிறோம் அப்படின்னா நம்ம மேலேவா போறோம்? கீழே தானே வரும். எதனால? டியூ டு கிராவிட்டி. ஸோ இட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். அதனால -g அப்படின்றது இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து நீங்க ஜின்றது 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? இன்கேஸ் கொஷன்ல பர்டிகுலரா வந்து 9.8 அப்படின்றது கொடுத்திருந்தா மட்டும் கண்டிப்பா நீங்க 9.8 மட்டும்தான் கால்குலேஷன்ஸ்க்கு எடுக்கணும். ஓகேவா? எக்ஸாக்டா அங்க கொடுத்திருந்தாங்க, அந்த மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க இந்த இது மட்டும் தான் எடுக்கணும். அப்படி மென்ஷன் பண்ணலன்னா நார்மலா வந்து கால்குலேஷன் ஈஸி ஆகிறதுக்கு வந்து 10g = 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எடுத்துட்டாலும் no issues. Okay. Clear? So one dimensional motion under gravity, motion with constant acceleration. constant acceleration இருக்கிற motion என்ன ஆகும்? g என்றது always acts downwards, which is a is equal to -g. ஓகேவா? இந்த g அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு தான் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் சில சைன் கன்வென்ஷன்ஸ் இருக்கு. சைன் கன்வென்ஷன்ஸ்ன்றது ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுல பிளஸ் மைனஸ் கொஞ்சம் மாறிச்சுன்னா ஓவரால் சொல்யூஷனே மாறிடும். ஓகேவா? ஸோ ஓவரால் இப்போ வரத்தே ஆன்சரே மாறிடும். அதை தான் சொல்றேன். அதனால சைன் கன்வென்ஷன்ஸ்ன்றது எதுக்கு எப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சைன் கன்வென்ஷன்ஸ் மஸ்ட். ஓகே, கத்துக்கணும். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ் மேல தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது டிபெண்ட் ஆகும். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ இனிஷியல் பொசிஷன்ல இருந்து அப்வர்ட்ஸ் ஃபைனல் பொசிஷன் இருந்துச்சுன்னா அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவ். வெராஸ் இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷன் டவுன்வர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்ன? நெகட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்வர்ட்ஸ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், டவுன்வர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ். ஓகேவா? கிளியரா? இனிஷியல் பொசிஷன்ல இருந்து அப்வர்ட் இருந்துச்சு ஃபைனல் பொசிஷன்னா பாசிட்டிவ், டவுன்வர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் வெலாசிட்டி. ஓகே, வெலாசிட்டின்றது மூவ் ஆச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்வர்ட்ஸ் பாசிட்டிவ். அது வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ். தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் -g, a is equals to -g. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். கொஞ்சமா மைண்ட் வச்சிங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் சில கேசஸ் இருக்கு. லைக் இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து ட்ராப் பண்ணும், இல்லை ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணும். விச் இஸ் ட்ராப் பண்ணா எந்த மாதிரி இருக்கும், தூக்கி விசிறி போட்டா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில 2 கேசஸ் இருக்கு. ட்ராப் பண்ணா, த்ரோ பண்ணா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ if a body is dropped from some height, dropped அப்படின்ற ஒரு வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. it is a body. ஒரு பாடி டிராப் ஆச்சுன்னா அப்ப இனிஷியல் வெலாசிட்டி கரெக்டா கண்டிப்பா 0வா தான் இருக்கும். ஒரு பாடின்றது டிராப் பண்றோம்னா என்ன? நம்ம கையில இருந்து
இப்படி விடுறோம் அப்படின்னா நம்ம கையில ஆல்ரெடி ரெஸ்ட்ல இருக்கு ஆமாவா? so then u is equal to 0ன்னு அர்த்தம். ஓகேவா? ஃப்ரம் சம் ஹைட்ல இருந்து ஒரு பாடியை டிராப் பண்றாங்க. இது பர்டிகுலர் டைம், எந்த டைம் டீல வந்து இது ரீச் கிரவுண்ட ரீச் பண்ணுது. ஸோ வித் வெலாசிட்டி v, அந்த டைம் என்ன, வெலாசிட்டி என்ன அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் இந்த பாடி டிராப் ஆகுதோ த்ரோ ஆகுதோ நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. என்னென்ன? v is equals to ut plus at, u plus at, s is equals to ut plus half at square, v square minus u square is equal to 2as. இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் தான் இங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன், based on it depends on the question, எந்த மாதிரி MCQ எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்கன்றத பேஸ் பண்ணி நீ எந்த ஈக்குவேஷன் எடுக்கணும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இனிஷியல் இப்ப டிராப் ஆச்சு பாடினா என்ன சொன்னேன்? இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருக்கும். அதாவது இங்க வந்து ஒரு பில்டிங் மாதிரி, இந்த பில்டிங் ஒரு ஹைட் இருக்கு, ஹெச்ன்ற ஹைட்ல இருக்கு. ஒரு பில்டிங் மேல இருந்து ஒரு பாலை டிராப் பண்றோம் அப்படின்னா இத கிரவுண்டுக்கு எந்த டைம்ல வந்து சேரும், அதோட வெலாசிட்டி எவ்வளவு ஸ்பீட்ல வந்து சேரும்ன்றதுதான் கொஸ்டின். சோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டப்போ நமக்கு தெரிஞ்சது இங்க s is equals to ut plus half at square, v square minus u square is equal to 2a. s is equals to ut plus half at square substitute பண்ணா t is equals to square root 2gh. எனக்கு தெரிஞ்சு இங்க இந்த ஃபார்முலாஸ் கத்துக்கிறது விட ஜஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் மைண்ட்ல வச்சுனா அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, s is equals to ut plus half at square, v square minus u square is equals to 2as, v is equals to u plus at. இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் மைண்ட்ல வச்சுக்கினா மட்டும் போதும். ஓகேவா? இது எதுன்ட்டு நீங்க பேஸ்ட் ஆன் த கொஸ்டின், டிபெண்ட் ஆன் த கொஸ்டின். டி கேட்டாங்கன்னா டி கொண்டு வா தனியா, அவ்வளவுதான். ஸோ இங்க வி கேட்டாங்கன்னா வி தனியா கொண்டு வா, அவ்வளவுதான். ஓகேவா? இல்ல என்னால முடியாது அப்படி அப்படின்னா டைரக்டா இந்த கொஸ்டின் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகே ஓகே இப்போ ஒரு பாடி டிராப் ஆச்சுன்னா என்ன சொன்னேன்? இனிஷியல் வெலாசிட்டி 0. அதே மாதிரி ஒரு பாடின்றது த்ரோ ஆச்சுன்னா ஃபைனல் வெலாசிட்டி 0. இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பாடி த்ரோ பண்ணாங்க, விசிறி போட்டாங்க அப்படின்னா, தூக்கி போட்டாங்க அப்படின்னா த்ரோன வெலாசிட்டின்றது 0. ஸோ இனிஷியல் டிராப் ஆச்சுன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, த்ரோ பண்ணாங்க ஒரு பாடினா ஃபைனல் வெலாசிட்டி 0. ஸோ இப்போ இங்க இருந்து ஒரு பாடி தூக்கி போட்டாங்க, ஒரு பால், ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆகும்? 0 ஆகும். எவ்வளோ ஹைட் இருக்கு? ஸோ அப்வர்ட்ஸ் வித் வெலாசிட்டி யூ ரீச்சஸ் மேக்ஸிமம் ஹைட். அந்த ஹைட் என்ன, டைம் என்ன கேட்டாங்கன்னா சேம் அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் எதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலா இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த ஃபார்முலாஸ் வரும். ஞாபகம் வச்சுக்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல டைரக்டா வந்து கொஸ்டின்ல s is equals to அந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியர், டன். இப்போ இதுல மெயின் திங் ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்க இதுல ரெண்டுத்துல என்னன்னா, டிராப் ஆனா இனிஷியல் வெலாசிட்டி 0, த்ரோ பண்ணா ஃபைனல் வெலாசிட்டி 0, அண்ட் தென் 3 ஈக்குவேஷன்ஸ். s is equal to ut plus half at square, v is equals to u plus at, v square minus u square is equals to 2as. இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஞாபகம் வச்சோம். மற்றதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஓகேவா? கொஸ்டின் பண்ணலாமா? எப்படி இருக்கும் பார்க்கலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். A boy standing at the top of a tower. ஒரு பாய் வந்து இப்போ ஒரு டவர் இருக்கு, டவர் இது. ஓகேவா? இது ஒரு டவர். இது மேல வந்து ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான், இங்க ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆஃப் டவர் 20 மீட்டர். இந்த டவரோட ஹைட் என்ன? h is equal to, இந்த டவரோட ஹைட் என்ன? 20 மீட்டர் ஹைட்ல இருக்கான் இந்த டவர். அந்த டவரோட ஹைட். டிராப்ஸ் ஏ ஸ்டோன். இங்க இருந்து ஒரு ஸ்டோனை டிராப் பண்றான். ஓகேவா? ஒரு ஸ்டோனை டிராப் பண்றான். டிராப் பண்றான், இங்க பாருங்க, டிராப் பண்றான்னா என்ன அர்த்தம்? இனிஷியல் வெலாசிட்டின்றது என்ன? 0. Assuming g is equals to 10 meter per second square, the velocity with which it hits the ground is. So velocity என்னன்னு கேக்குறாங்க. g என்றது 10 meter per second square ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம அதனால 9.8 எடுக்க தேவையில்லை. ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ velocity என்னன்னு கேக்குறாங்க. ஸோ என்ன கேக்குறாங்க? What is its velocity? கொடுத்தது என்ன? ஹைட் கொடுத்துருக்காங்க, which is 20 meter per second. இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 0. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் தெரியும். s is equal to ut plus half at square. அவசரப்படாம கேளுங்க நான் என்ன சொல்றேன். நெக்ஸ்ட் v square minus u square is equal to 2as. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? v is equals to u plus at. ஆமாவா?
கரெக்டா இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் 80. ஸோ இப்போ நம்ம கேட்டது என்ன இப்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜி கூட கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜி ஈக்குவேஷனில் ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, நல்லதான். ஜி இஸ் நத்திங் பட் ஏ தானே, ஜி இஸ் ஈக்குவல் டு ஏ தானே, ஆமாவா, ஏவும் ஜி ஒன்று தானே. ஓகே, நல்லா தான் இருக்கு. இப்போ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ஜி கொடுத்துருக்காங்க, யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தேர்ட்லேருந்து வரலாம். வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் 80. இப்போ கொஷனில் வி கொடுத்துருக்காங்க, வி கேட்டிருக்காங்க, யூ கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஜி, பட் டி கொடுக்கல. ஸோ இந்த ஆப்ஷன் கேன்சல். டைமிங் கொடுக்கல இல்லை கொஷனில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விஸ் கொடுத்துருக்காங்க, யூ கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, எஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் நல்லதா இருக்கு. ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்கு, இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன? ஓகே, இது கரெக்டாக இருக்குது, எல்லாத்துக்கும் சூட் ஆகுது. ஓகே, இதே கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே டி டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன? வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. ஆமாவா, வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. கரெக்டா? ஓகே, ஸோ ஹைட் இப்போ கொஷனில் கேட்டிருக்கிறது என்ன? வித் விச் இட்ஸ் ஹைட் கிரவுண்ட் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வெலாசிட்டி வேணும் நமக்கு. வி ஸ்கொயர் யூ ஸ்கொயர் என்ன? 0. ஓகே, இங்கே போயிடுச்சது. ஈக்குவல் டு 2 இன்டூ ஏ எவ்வளோ? 10 இன்டூ நெக்ஸ்ட் எஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஹைட் 20. ஸோ வி இஸ் ஈக்குவல்ஸ் டு 210 2 2s 4 400 வரும். ரூட் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா ரூட்னா எவ்வளோ? 400னா 20 ஸ்கொயர், 20 இன்டூ 20 400 தானே. ஸோ 20 ஸ்கொயர் ரூட் கேன்சல். ஸோ வி இஸ் ஈக்குவல்ஸ் டு 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 20 மீட்டர் பர் செகண்ட்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? ஸோ ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி எந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, சாரி எந்த மாதிரி கொஷன்ன்றது எது மேலே பேஸ் பண்ணியிருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஈக்குவேஷன் அப்படின்றத பாருங்க. ஓகேவா? எந்த ஈக்குவேஷனை வேணுமோ அது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு கொஷின் பார்க்கலாமா? இப்போ ட்ராப் பண்ணது, இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணது. ப்ரொஜெக்ட் இந்த சென்ஸ் என்ன? ஒரு த்ரோ பண்ணோம், தூக்கி போடுறது. ஓகேவா? ஸோ ப்ரொஜெக்டட் a particle is projected with initial speed. Initial speed எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 மீட்டர் பர் செகண்ட் ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங். இப்போ கூட வந்து ஒரு பில்டிங் மேல இருந்து, ஒரு பில்டிங் இவ்வளோ பெருசு இருக்கு. ஸோ இந்த பில்டிங் மேல இருந்து ஒருத்தன் தூக்கி போடுறான், ஏதோ ஒரு பார்ட்டிக்கலை வந்து மேலே தூக்கி போடுறான்னா பில்டிங் மேலே தூக்கி போடுறான், இங்கே தூக்கி போடுறான். ஓகே, அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சாரி, ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அட் டைம் t is equal to என்ன? இங்கே தூக்கி போடும் போது 0. அட் டைம் t 5 seconds, 5 செகண்ட் அப்போ டைம் t the particle வந்து டைம் t is equals to 5 seconds அப்போ பார்ட்டிகல் கிரவுண்டை வந்து சேர்ந்துருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்ட். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பில்டிங். இந்த பில்டிங் ஹைட் என்னன்னு கேட்குறாங்க கொஷனில். புரியுதா உங்களுக்கு? எக்ஸாக்ட் கொஷின் என்ன, ப்ராப்ளம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு பையன் பில்டிங் மேலேருந்து ஒரு பால் தூக்கி போடுறான். இந்த தூக்கி போடுறப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0ன்னு எல்லாருக்கும் தெரியும். தூக்கி போடுறான், த்ரோ அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி 0. t is equals to 0. 5 செகண்ட்ஸ் பார்க்கப்போ அடுத்த 5 செகண்ட்ஸில் இந்த பால் அப்படின்றது கிரவுண்டை டச் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இந்த பில்டிங்கோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்குறான். ஸோ நமக்கு தெரிஞ்சது என்ன? 3 ஈக்குவேஷன்ஸ். என்னென்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து s is equal to ut plus half at square. நெக்ஸ்ட் வந்து v is equals to u plus 18. நெக்ஸ்ட் வந்து v square minus u square is equal to 2as. இந்த மாதிரி 3 இருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்கு. ஓகே, இப்போ பேஸ்ட் ஆன் த கொஸ்டின், இப்போ ஹைட் கொடுத்துருக்கான். நமக்கு ஃபர்ஸ்ட் ஹைட் கேட்டிருக்கான். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், இங்கே ஹைட் v is equals to u plus 80ல இல்லை. ஸோ இதை கேன்சல் பண்ணிடு. அடுத்து என்னென்ன? v ஸ்கொயர் u ஸ்கொயர் 2as கொடுத்துருக்கான். பட் இங்கே டி டேர்ம் இருக்கு கண்டிப்பா. ஸோ இங்கே டி டேர்ம் இல்லை, அதுலேயே இதுக்கு போச்சு இல்லை, இங்கே டி டேர்மே இல்லைல்ல, அதனால கேன்சல். ஸோ ஃபைனலாக இருக்கிறது s is equals to ut plus half at ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் நம்ம, இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, டவுன்வர்ட்ஸ் மேலே போயிட்டு
இப்ப தூக்கி போட்டது கீழே வருது. அப்போ இங்க ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? மைனஸ் ஜி டியூ டு கிராவிட்டி கீழே தானே வருது. ஸோ மைனஸ் ஜின்னு அர்த்தம். ஸோ இப்போ எஸ் கேட்டிருக்காங்க, நமக்கு தேவை எஸ். யூ இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 இன்டூ டைம் அப்படின்றது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 செகண்ட்ஸ். ஓகே, ஹாஃப் இன்டூ ஆக்சலரேஷன் எவ்வளோ? மைனஸ் ஜி மைனஸ் 10 அப்படின்றது இருக்கும். டி ஸ்கொயர் விச் இஸ் 5 ஸ்கொயர். 5 இன்டூ 5 அப்படின்னு போட்டுக்கலாமா? சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். ஓகே, நல்லா தான் இருக்கு. 2 1s 2 5. Okay, 10 5s are 50. 10 5s are 50. Okay, next minus 5 5. Okay, இதுக்கப்புறம் என்ன? minus 5 into 5 into 5. டோட்டலா எவ்வளவு ஆகும்? 5 5s are 25. Okay, இது அப்படியே போட்டுப்போம். என்னன்னா minus 5 into 5 into 5 போட்டுப்போமா? ஓகேவா? 5 5 5 5 5 5 5s are 25. 25 5s are 125. 25 5 எவ்வளோ? 5 5s 25. 5 2s are 10. 125. So 50 minus 125. 50 minus 125 எவ்வளோ? 75 meters. Minus 75 meters வரும். இப்போ ஒன்று கவனிச்சிங்கன்னா, நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ சொல்லியிருக்கேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ இனிஷியல் வெலாசிட்டின்றது அப்வர்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா, ஃபைனல் வெலாசிட்டி அப்வர்ட்ஸ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், ஃபைனல் வெலாசிட்டி டவுன்வர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ். பட் இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தானே. ஃபைனல் வெலாசிட்டி எங்க இருக்கு? பாசிட்டிவ் இல்ல. இனிஷியல் வெலாசிட்டி இங்க இருந்தா ஃபைனல் வெலாசிட்டி எங்க இருக்கு? டவுன்வர்ட்ஸ். ஸோ மைனஸ் ஹெச் அப்படின்றது வரும். ஸோ மைனஸ் எஸ். ஸோ ஹைட்டுக்கு மைனஸ் மைனஸ் கேன்சல். தேர்ஃபோர் எஸ்ன்றது ஹெச் தானே. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 75 meters. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? டன்? ஓகே, நெக்ஸ்ட். இஸ் இட் கிளியர்? ஸோ ஒன்று இப்போ வரைக்கும் சொன்னது ஆல்ஃபா பீட்டா டைப் கொஷின்ஸ், ஆமாவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் டாபிக் இன்னைக்கு கிளாஸ்ல ஆல்ஃபா பீட்டா டைப் கொஷின்ஸ் சொன்னேன். அதுக்கடுத்து ஒரு சில கொஷின்ஸ் அது பேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சைன் கன்வென்ஷன்ஸ் என்ன, ட்ராப் அப்படின்னா அந்த கேஸ்ல என்ன எப்படி ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணோம், த்ரோன் அப்படின்ற கேஸ்ல எப்படி ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணோம், அதெல்லாம் இந்த கிளாஸ்ல முடிச்சாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா சிமெட்ரி இன் மோஷன் அண்டர் கிராவிட்டி. சிமெட்ரி இன் மோஷன் அண்டர் கிராவிட்டி. லிசன், இப்போ சிமெட்ரி இன் மோஷன் அண்டர் கிராவிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு பால் தூக்கி போடுறோம். தூக்கி போடுறத வந்து நம்ம அசென்ட்னு சொல்றோம். ஓகேவா? தூக்கி போடுறத நம்ம அசென்ட்னு சொல்றோம். அது மறுபடியும் கீழே வந்து விழுது இல்ல. ஸோ அது என்ன சொல்றோம்? டிசென்ட் அப்படின்னு சொல்றோம். தூக்கி போடுறத அசென்ட், கீழே வந்து விழுறது டிசென்ட். ஸோ அசென்ட் டிசென்ட். அசென்ட்னா அப்வர்ட்ஸ், டிசென்ட்னா டவுன்வர்ட்ஸ். ஓகே, ஹலோ எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? அப் டு இங்கே ப்ரொஜெக்டைல் லைக் ட்ராப், த்ரோன், இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? அப் டு த்ரோன் வரைக்கும். ஸோ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்றே நான் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ பண்ணியிருப்பேன். பட் பவர் கட், வாட் கேன் ஐ டூ? அவ்வளோதான். ஸோ அதனால இன்னைக்கு இந்த சாப்டரை முடிச்சிடலாம். ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்குல்ல, குட்டி குட்டியா. ஸோ இன்னைக்கு முடிச்சிடலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல என்ன டாபிக் அப்படின்னா சிமெட்ரி இன் மோஷன் அண்டர் கிராவிட்டி. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணோம் அப்படின்னு வைங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போட்டோம் அப்படின்னா விச் இஸ் கால்டு அசென்ட் அப்படின்னு சொல்றோம். அதே வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பாலையோ ஒரு பார்ட்டிகலையோ ஒரு பாடியோ டிராப் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிசென்ட். ஸோ தூக்கி போட்டோம், மேலே போகுது, மேலே போகிறதுனா என்ன அர்த்தம்? அசென்ட். கீழே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? டிசென்ட். ஓகேவா? கிளியரா இது? ஸோ த்ரோ பண்ணா அசென்ட், டிராப் பண்ணா டிசென்ட். ஓகேவா? அசென்ட் டிசென்ட் புரிஞ்சுச்சா? எப்பவுமே வந்து அசென்ட் இஸ் ஈக்குவல் டு டிசென்ட். இப்போ இது ஃபர்ஸ்ட் செகண்ட், செகண்ட் செகண்ட், தேர்ட் செகண்ட், ஃபோர்த் செகண்ட், ஃபிஃப்த் செகண்ட், 6th 7 8 9 10 இந்த மாதிரி இருக்கு. இப்போ அசென்ட் இஸ் ஈக்குவல் டு டிசென்ட் சொன்னா, ஸோ 5th செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 6 செகண்ட். ஸோ 5th செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 6 second, 4 second is equal to 7 second, 3 second is equal to 8 second, 2 second is equal to 9 second, 1 second is equal to 10 second. That means, இப்போ பாருங்களேன், question ஏதோ ஒரு question கொடுக்குறாங்க, like ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ணி find its ascent something கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க த்ரோ பண்றது உங்களுக்கு கால்குலேட் பண்றது சிம்பிளா, டிராப் பண்றது சிம்பிளா? எனக்கு தெரிஞ்சு டிராப் பண்றது சிம்பிள். ஸோ டைரக்டா வந்து இப்போ செகண்ட் இது கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க டைரக்டா வந்து டிராப் பண்ணது 9th செகண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட். ஓகே, எது சிம்பிளர் வேயா இருக்கு? அசென்ட் கண்டுபிடிச்சா சிம்பிளா இருக்குமா, டிசென்ட் கண்டுபிடிச்சா சால்வ் பண்ணா சிம்பிளா இருக்குமா அப்படின்றத பார்த்து
நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. So that is the reason to introduce this. Okay, clear? So ascent is equal to descent. Okay, let the total time journey be. ரொம்ப total time journey என்ன 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 10 seconds வரைக்கும் இருக்கு. total time journey என்ன 10 seconds, 5 seconds ascent, 5 seconds descent. ஆமாவா? clear? okay, next t upwards u by g, t downwards u by g. இந்த பக்கமும் t is equal to u by g தான், இந்த பக்கமும் u by g தான். so இங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் s1 is equal to s10. okay, s2 is equal to s9. so இது remember this. remember பண்ணலனாலும் just இந்த diagram போட்டா வந்துராதா? okay, ஒரு question பண்ணுவோமா? இது பேஸ் பண்ணி பண்ணுவோமா? அப்போ கொஞ்சம் clarity வரும்ல. பண்ணுவோமா? okay, பண்ணலாம். listen. okay, sorry. listen. if a ball is thrown vertically upwards, ஒரு ball என்ன பண்ணாங்க? upwards throw பண்ணாங்க, vertically upwards with speed u. vertically upwards with speed u. The distance covered during the last t seconds. During the last t seconds. Distance covered during the last t seconds. So upwards na idu thana throw panadhu. Last t second na 5 seconds. Idu thana. So it is equal to 6th second. S5 is equal to S6. So idu namma கண்டுபிடிக்கணும். ஓகேவா? so initial velocity கொடுத்திருக்காங்க. நமக்கு final velocity இங்க இல்லவே இல்ல பாருங்க. இப்போ throw பண்றோம்னா final velocity 0. ஆமா தானே? அதே வந்து டிராப் பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. இது தெரிஞ்ச விஷயம் தானே? இஸ் இட் ரைட்? கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம அசென்ட் எடுத்துக்கிறத விட த்ரோ பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதனால இங்க டிசென்ட் எடுத்துப்போம். நம்ம s5 is equal to s6. s6 கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ s6 is equal to, இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சிம்பிள் என்னன்னா ut. uன்றது இங்க 0 ஆகாது. ஒருவேளை அசென்ட் எடுத்தோம் அப்படின்னா. ஏன் இது எடுக்கணும்னு ஒரு கேள்வி கேட்பீங்களா? யூன்றது 0 ஆகாது. ஏன்னா த்ரோ பண்ணோம்னா வின்றது தான் 0 ஆகும். ட்ராப் பண்ணாதான் யூன்றது 0 ஆகும். அப்போ கேல்குலேஷன் சிம்பிளர் ஆகும்ல, அதனாலதான் இது எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ யூ இனிஷியல் இப்போ ட்ராப் பண்றோம்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது S6 கன்சிடர் பண்ணணும். நம்ம S6 அப்படின்றது எடுக்கணும். S6 எடுக்கணும்னா என்ன? இட் இஸ் பாடின்றது டிராப் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 0. acceleration எவ்வளோ? minus g. height எவ்வளோ? minus h. downwards, அதாவது இப்படி மேல போய் அடுத்து கீழே தானே வரணும் due to gravity. so அதனால minus h. okay, so next என்ன? next என்ன இருக்கு? டைம் என்ன கேட்டிருக்காங்க? டைம் t தான். ஓகே, டன், கரெக்ட் தான். இப்போ listen one thing. distance நான் ஒன்று எழுதுறேன் பாருங்க. distance covered in last t second of ascent is equal to distance covered in first t second of descent. இந்த statement true or false? true தானே? distance covered in last t second is equal to distance covered in first t second. இது இங்க இருந்து பாடி போகுதுன்னா இது last t second. இங்க இருந்து பாடி வருதுன்னா இது first t second. ஆமாவா? so the both are equal, which is s5 is equal to s6. ஆமாவா இல்லையா? எஸ். ஸோ நம்ம இங்க எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க? எந்த ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கும்? லைக் நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் என்ன? v is equals to u plus at. v square minus u square is equal to 2as. s is equals to ut plus half at square. ஓகே, நமக்கு கொஸ்டின்ல கேட்டது என்ன? the distance covered. டிஸ்டன்ஸ்ன்றது தேவை. டிஸ்டன்ஸ் தேவைன்னா ஆட்டோமேட்டிக்கா இது கேன்சல் ஆயிடும். டிஸ்டன்ஸ்னா எஸ் தேவை. ஸோ இது தேவையா இது தேவையா? ஸோ இங்க பாருங்க, டியூரிங் லாஸ்ட் டி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க டி செகண்ட்ஸ். ஸோ டி செகண்ட்ஸ்னா என்ன தேவை? டி டேர்ம் கண்டிப்பா இருந்தாகணும். ஸோ இதுல டி டேர்ம் இல்லை, அதனால இது கேன்சல் பண்ணிடு. அடுத்தது இது இருக்கு, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ s is equals to ut plus half at square. ஓகேவா? s is equal to ut plus. ஸோ s என்ன எவ்வளோ சொன்ன? மைனஸ் ஹெச். ஆமா, uன்றது 0. ஸோ எல்லாம் கேன்சல். half g. g எவ்வளோ? மைனஸ் g. ஸோ மைனஸ் half gt square. மைனஸ் மைனஸ் கேன்சல். therefore h is equals to half gt square. option D is the right option. right answer. ஓகே, புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? புரிஞ்சுச்சா? கிளியர்? ஓகே, டன்.
நெக்ஸ்ட் ஸோ இப்போ அசென்ட் டிசென்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி இங்க கொஸ்டின்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்கம்மா t செகண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் அசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதை நீ யூஸ் பண்ணு. ஏன் இதையே யூஸ் பண்ணோம், நீ ட்ராப் பண்ணா டைரக்டா u இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 v இஸ் ஈக்குவல்ஸ் டு 0னா போட்டுக்கோ. பட் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்போ உனக்கு அது போட சான்ஸ் இருக்காது. ஏன்னா அங்க கரெக்டா உனக்கு u வேல்யூவும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஆமாவா? அதனால ஓகே. கலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்ன? கலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ். நேம்ல இருக்கு ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னா என்ன ஆல்ரெடி சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆட் நம்பர்ஸ். 1:1 சாரி ஆட் நம்பர்ஸ் என்ன? 1 3 5 7 9 11 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னா 2 4 6 8 10 12 14 16 இதெல்லாம் வந்து ஈவன் நம்பர்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? ஆமா தானே? ஸோ கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க கெலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ். இது வெறும் வந்து ஃப்ரீலி ஃபாலிங் பாடிக்கு மட்டும் இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு பாடி இருக்கு, சக்சசிவ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன கவர் பண்ணிருக்கு, செகண்ட்ல எவ்வளோ கவர் பண்ணிருக்கு, தேர்ட் செகண்ட்ல எவ்வளோ கவர் பண்ணிருக்கு டிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் S1, திஸ் இஸ் S2, திஸ் இஸ் S3. இந்த மாதிரி சக்சசிவ் டிஸ்டன்ஸ், அடுத்தடுத்து டிஸ்டன்ஸ், ஒவ்வொரு செகண்டுக்கு அடுத்தடுத்து டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளா கெலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். என்ன கெலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ்? ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து 1 3 5, அடுத்து வருது 7 9, அந்த மாதிரி போட்டுட்டே போயிடு, அவ்வளோதான், வேற ஒண்ணுமே இல்லை கெலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஓகே கிளியர்? இது எப்போ பாடின்றது டிராப் ஆகுறப்போ, when initial velocity is 0. ஓகேவா? சக்சசிவ் டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்சசிவ் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி S1 என்ன, S2 என்ன, S3 இந்த சக்சசிவ் டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு டைமுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்குன்னு கேட்குறாங்கல்ல, அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். விச் இஸ் ஃபார்முலா இல்லை, இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். லைக் ஆட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். 1:2 3 5 7 அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? So law also valid for body starts from rest and moves with constant acceleration. ரெஸ்ட்ல இருந்து இந்த law அப்படின்றது எதுக்கெல்லாம் வேலிடு? ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற பாடிக்கும் வேலிட் ஆகும். அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகுற பாடிக்கும் இந்த லா அப்ளிகபிள். ஓகேவா? கிளியரா? டன்? இஸ் இட் கிளியர்? ஓகே ஃபைன், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே இது புரிஞ்சிச்சு. லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது டெமான்ஸ்ட்ரேட் பண்றதை விட நான் ஒன்று சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாடி, நான் இப்போ இதுக்கு முன்னே இருக்கிறதே வந்து நான் இப்படி போடுறேன், ஒரு சர்டைன் ஹைட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் S1 S2 S3 அண்ட் S4. ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இது S1, இது S2 டிஸ்டன்ஸ், இது S3 டிஸ்டன்ஸ், இது S4 டிஸ்டன்ஸ். அதாவது இது S1 S2 S3 S4. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது T1 T2 T3, அதாவது தேர்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்படி போடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் செகண்ட், இன்னொரு செகண்ட், இன்னொரு செகண்ட், இன்னும் 1 செகண்ட் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கெலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம். 1:2 3:2 5:7. ஓகேவா? 1 3 5 7 அடுத்து வந்துச்சுன்னா S5 வந்துச்சுன்னா அடுத்து என்ன 9 ஆட் நம்பர், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கட்டும். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க எப்பவுமே வந்து S1 அப்படின்றது இப்போ மல்டிப்ளை பண்ணணும், ஏதாச்சும் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிளா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. S1ன்றது எப்பவுமே ஸ்டார்ட்ஸ் வித் 5. 5 1s 5, 5 3 15, 5 5 5 5s are 25. ஓகேவா? 5 7s are 45, 5 7s are 35. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். ஸோ ஒண்ணுமே இங்க ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. சிம்பிளா வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 5 meters. 5 மீட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த கவர் பண்றது எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 5 meters. ஓகேவா? அடுத்து 15 meters, அடுத்து 25. ஜஸ்ட் 5 meters ஞாபகம் வச்சுக்கோ. 5 1s 5 3 5 5 5 7. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும்? 5 metersல ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் கெலீலியோஸ் ஆட் நம்பர் 1 3 5 7 9. நெக்ஸ்ட் S1 S2 S3. இஸ் இட் கிளியர்? ஓகேவா? கிளியரா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஜஸ்ட் சிம்பிளா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன், கிளியர். நெக்ஸ்ட் இப்போ ஒரு क्वेश्चन பண்ணுவோம், உங்களுக்கு கொஞ்சம் புரிய. ஓகே, அண்ட் இது வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன்,
ஓகேவா? Okay. So a stone falls freely under gravity. Stone falls freely under gravity. It covers a distance h1, h2, h2, h3. First 5 seconds, next 5 seconds, next 5 seconds, then next 5 seconds. இந்த மாதிரி successive seconds கொடுத்திருக்காங்களா? Distance successive distance cover பண்ணான்னு சொல்லியிருக்காங்களா? The relation between h1 என்ன, h2 என்ன, h3 என்ன? சிம்பிளா இப்போ ஒரு பாடின்றது ஃப்ரம் கிராவிட்டின்னு ஃபால் ஆச்சு s1, s2, s3 அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? சிம்பிளா டைரக்டா நான் என்ன சொன்ன, சக்சஸிவ் டிஸ்டன்ஸ் கட்டா 1:2, 3:5. ஆமாவா? அப்போ h1 is equal to h1, s1 இதெல்லாம் ஒண்ணு தானே? It is equal to 1. h2 is equal to 3. h3 is equal to 5. ஆமா தானே? yes or no? ஆமாவா? s1 no, s1 நாலோ டிஸ்டன்ஸ் தான், h1 நாலோ டிஸ்டன்ஸ் தான், which is nothing but height. அவ்வளவுதான். ஓகேவா? so s1 is equal to 1, s2 is equal to 3, x3 is equal to 5. ஆமா தானே? so இப்போ ஆப்ஷன் வைஸ் நம்ம இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். listen. so ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோ. h1 is equal to 2h2 அப்படின்றோம். இப்போ நமக்கு h1 தேவை. h1 எவ்வளோ? 1 தான். பட் இங்க 2h2 கொடுத்திருக்காங்க. இதுலயே வந்து இங்க கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஆப்ஷன் பி எடுத்துப்போம். ஆப்ஷன் பில என்னன்னா h1 is equal to h2 by 3. ஸோ இப்போ பாருங்க, இது வந்து 3 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா சிம்பிளா வந்து 3h1 is equal to h2. h1 எவ்வளோ? 1 தானே? ஸோ 3 into 1 is equals to h2. h2 is equal to 3. ஆப்ஷன் 3. h2 is equal to 3 தானே? கரெக்டா தானே வந்துச்சு? எஸ் ஆர் நோ? ஆமா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு? இட் இஸ் ஈக்குவல் டு h3 by 5. இங்க இருக்கு பாருங்க, அதுதான் போட்டேன். சோ இங்க அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். லிசன். so h1 is equals to h2 by 3 is equal to h3 by 5. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சால்வ் பண்றேன். அங்க சால்வ் பண்ணது தான் மறுபடியும் நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் h1 is equals to h2 by 3. ஓகேவா? அடுத்து h1 is equals to h3 by 5. ஓகே, இந்த மாதிரி தனித்தனியா எடுத்துக்கணும். ஒன்னா இது பண்ணக்கூடாது. இதுல இருந்து இது. ஓகேவா? சோ இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, அதாவது 3h1 மாறுதா? இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு h2வா? h1 எவ்வளோ இங்க? 1. அப்போ 1 போட்டுக்கோ. சோ h2. therefore h2 is equals to எவ்வளோ? 3. அவ்வளவுதான். சோ h2 இங்க 3 தானே? எஸ் ஆர் நோ? ஆமா. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். h1 into 5. இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இந்த பக்கம் வந்துரும், இந்த பக்கம். so it is equals to h3. h1 எவ்வளோ? 1 into 5 is equal to h3. h3 is equals to எவ்வளோ? 5. so h3 இங்க 5 தானே? எஸ் ஆர் நோ? hence இந்த ஆப்ஷன்ன்றது கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சியும் பண்ணி பார்க்கலாம் நம்ம. so ஆப்ஷன் சி என்ன? h2 is equal to 3h1. h2 is equal to 3h1 அப்படின்னா இப்போ சிம்பிளா h2 is equals to எவ்வளோ? h2 is equals to 3h1. h2 is equals to 3. h2 is equal to 3h. h1 எவ்வளோ? 1. h2 is equal to 3. பட் இங்க வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸும் கொடுக்கல. லிசன் கேர்ஃபுல்லி. h2 is equals to 3h1 இங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க fulfill ஆகல. அதனால நெக்ஸ்ட் h3 ஆப்ஷன் டி is equal to h3 is equal to 3h2. கரெக்டா? h3 is equal to 3h2. h3 is equal to 3h2. h3 is equals to 3. h2 எவ்வளோ? 3. h2 எவ்வளோ? 3. so h2 3 தானே? so 3 3s are 9. h3 9. h3 9 இங்க 5 தானே? so hence it is also wrong. so நமக்கு எப்பவுமே क्वेश्चंसல இப்போ நீட் 2013ல கொடுத்திருக்காங்க. நம்ம இது ராங் சொல்லிடுவோம், இதுவும் ராங் சொல்லிட்டோம். பட் இது ரெண்டுத்துல கன்ஃபியூஸ் ஆகும். ஆமாவா? பட் ஃபுல்ஃபில் பண்ணது எது? h1, h2, h3 தேர்ட் 3 சக்சஸிவ் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸ், சக்சஸிவ் டிஸ்டன்ஸ் 3 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 3 வந்து இங்க ஓகே பண்ணணும். ஓகேவா? அதனால இது ராங். பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கிளியர்? டன். புரிஞ்சுச்சா? புரியும் நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, a particle starts its motion. A particle starts its motion from the rest இருந்து ஸ்டார்ட் பண்ணுது under the action of constant force if the distance covered in first 10 seconds. so இங்க இருந்து இங்க வரைக்கும் first 10 seconds இது. ஓகேவா? so first 10 seconds எவ்வளவு distance கவர் பண்ணுச்சு? s1 distance கவர் பண்ணுச்சு. and
that covered in 10 first 20 seconds is S2. first இங்க இருந்து இங்க 20 seconds 20 seconds வந்து S2. நம்ம listen carefully. எல்லாம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது என்னன்னா 20 செகண்ட்ஸ்னா இங்க இருந்து அடுத்து இங்க போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது S2 கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 செகண்ட்ஸ் நாங்க அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நமக்கு 20 செகண்ட்ஸ் வரும். ஓகேவா? கிளியர்? டன்? ஓகே, இது வரைக்கும் clear, right? Okay, so then என்ன if the distance covered in that covered. So options பாருங்க, S2 is equals to S2 S2 S2. optionsல S2 கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. S2 தேவை. So S2ன்றது இது நமக்கு தேவை. So நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி successive distance கேட்டேன்னா Galileo's lawன்றது யூஸ் பண்ணணும், which is S1 இங்க 3. ஆமாவா இல்லையா? சோ இது S1, அடுத்து நெக்ஸ்ட் சக்சசிவ் டிஸ்டன்ஸ் என்ன? 3, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 7. இப்ப 2 கொடுத்திருக்கிறதுனால இந்த 1 வந்து உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு x ன்னு எடுத்துக்கிறோம், இத வந்து 3x ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? கிளியர் தானே? x is nothing but 1. so 3x னா 3 is 3, மறுபடியும் 3 தானே வருது. சோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, S2 is equal to, சோ இப்போ S1 is equal to x, S2 is equal to, நல்லா கேட்டுக்கோங்க, S2 எவ்வளோ? S2 total distance cover, which is x plus 3x, which is 1 plus 3. ஆமாவா? total distance மொத்தத்தையும் கவர் பண்ணுதுன்றதுனால 1 plus 3, x plus 3x, which is equal to 4x. x is nothing but S1. so 4S1 is the right answer. so 4 எங்க இருக்கு? option C is the right answer. clear-ஆ? புரிஞ்சுச்சா? Are you able to understand? ரொம்ப சிம்பிள் இது. இது புரியலனா வேஸ்ட். அவ்வளவுதான் சொல்றேன். ரொம்ப 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 சிம்பிள் டாபிக் இது. ஆமாவா? சக்சசிவ் டிஸ்டன்ஸ் கெலிலியோ லா யூஸ் பண்ணோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பெரிய விஷயம் கிடையாது. சக்சசிவ் டிஸ்டன்ஸ்ல கெலிலியோ லா யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீ கெலிலியோ டைரக்டா யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம், which is very important question. இது வந்து ரொம்ப 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 important question. நல்லா கேட்டுக்கோங்க. The water drops fall at regular intervals from the tap. அதாவது ஒரு டேப் இருக்கு, டேப் மாதிரி தெரியுதா இது? ஓகே, இதுல இருந்து ரெகுலரா, அதாவது ஒவ்வொரு சொட்டு சொட்டா வந்து தண்ணி வந்து கிரவுண்ட வந்து டச் பண்ணுது. ஓகேவா? The third drop is leaving the top. so இங்க இது வந்து third drop இருங்க, third drop, அதாவது இது third drop is leaving the tap. ஓகேவா? at an instant. அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் டிராப் பண்றது எப்போ third drop வந்து டேப்ல இருந்து வருதோ அப்போ ஃபர்ஸ்ட் டிராப் வந்து கிரவுண்ட டச் பண்ணுது. அப்போ how far above the ground is the second drop? நடுவுல செகண்ட் டிராப்னு ஒன்னு இருக்கும்ல, கிரவுண்டுக்கும் செகண்ட் டிராப்க்கும் எவ்வளோ தூரம் இருக்கு, how far அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் டிராப் அட் தட் இன்ஸ்டன்ட், அந்த டைம்ல அப்ப எவ்வளோ தூரத்துல இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? டேப் வந்து ஃப்ரம் த டேப் above the ground எவ்வளோ இருக்கு? டேப்புக்கும் இதுக்கு கிரவுண்டுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5 meters. எவ்வளோ இருக்கு? 5 meters. வெரி சிம்பிள். நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிருப்பீங்களான்னு தெரியல இந்த கொஸ்டின் ரிப்பீட்டர்ஸ். இட்ஸ் a simple thing, listen carefully. so 5 meters. ஆமாவா? so இங்க இருந்து இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தேவை வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான். so இது சக்சசிவ் டிஸ்டன்ஸ் மாதிரி தானே இருக்கு கொஸ்டின், ஆமாவா இல்லையா? தேர்ட் டிராப், செகண்ட் டிராப், ஃபர்ஸ்ட் டிராப். how far அப்படின்னா how far is nothing but distance, எவ்வளோ தூரம், அவ்வளவுதானே கேட்டிருக்காங்க. so Galileo law என்ன? 1:3. so இதை x ன்னு எழுதலாம், இதை 3x ன்னு எழுதலாமா? ஓகேவா? சோ இங்க நல்லா பாத்தீங்கன்னா, நல்லா இது பண்ணீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்தா 5 meters வரும், ஆமாவா இல்லையா? சோ லிசன், 3x இது எல்லாத்தையும் சேர்த்தா x plus 3x, x plus 3x is nothing but 4x. இது எல்லாத்தையும் சேர்த்தா that is equal to, இப்படி எழுதலாமா? நல்லா பார்த்துக்கோங்க, x plus 3x is equal to 5 meters, which is equal to 5 meters தானே? so அதே ஹைட் தானே இங்க. so x plus 3x தானே? ஆமா, அது x plus, which is nothing but 4x is equal to 5. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? x is equal to 5/4. இப்போ x எது? ஃபர்ஸ்ட் டிராப். நமக்கு எது தேவை? தேர்ட் டிராப் என்ன?
3x. x வேல்யூ இப்போ நமக்கு தெரியும். x வேல்யூ என்ன? 5/4. 5/4. 3 5s 15 by 4 is equal to 3.75. 4 2s are 4 3s are 12.75. அவ்வளோதான் 3.75 meters. ரொம்ப 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 சிம்பிள். அவ்வளோ பெரிய கொஷின். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், லிசன். ஒரு டேப்ல இருந்து தேர்ட் ட்ராப் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதே டைம்ல ஃபர்ஸ்ட் ட்ராப் வந்து கிரவுண்டை டச் பண்ணுது. அப்போ செகண்ட் ட்ராப் கிரவுண்டுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது தான் கொஷின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது சக்சஸிவ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சக்சஸிவ் டிஸ்டன்ஸ்னா நான் என்ன சொன்னேன்? கெலிலியோஸ் லா அப்படின்றது யூஸ் பண்ணணும் அப்படின்னு. லைக் இங்க 1 3 ஆட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம். 1:2 3:2 5:7. ஸோ இங்க 2 டிஸ்டன்ஸ் தான் இருக்கு நமக்கு. ஸோ 1:2. ஸோ இதுக்கு இது ஈக்குவல் பண்ணோம், அவ்வளோதான். 5 is equal to x plus 3x. ஆமாவா? சேம் டிஸ்டன்ஸ், ரெண்டும் கலந்தா சேம் டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ் வேல்யூ எடுத்துட்டோம். இதுல இருந்து நமக்கு தேவை 3x மட்டும்தான். அதாவது இங்க இருந்து இங்க தான் 3x மட்டும்தான் தேவை. அதனால x சப்ஸ்டியூட் பண்ணோம், ஆன்சர் வந்துடுச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுவானா? A body dropped from top of tower. ஒரு பாடின்றது dropped. ஒரு டவர் இருக்கு. ஓகே, டவர் போடலாமா? எப்படி இருக்கு பார்க்கலாம். வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சா இந்த? ஓகே. A body dropped from top of a tower, fall through 40 meters. Fall through 40 meters. இந்த கொஸ்டின் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. fall through எவ்வளோ? 40 meters fall ஆகும். ஓகேவா? during the last 2 seconds of its fall. 40 meters எவ்வளோ? last 2 secondsல 40 meters ஆகும். the height of the tower என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? body is dropped here. dropped in the sense initial velocity 0. ஆமா. so during the last t secondsனா இப்போ ஒரு உன் இஷ்டத்துக்கு எடுத்துக்கோங்க, தனித்தனியா யூஸ் பண்ணிக்கோ. லாஸ்ட் t secondsனா ஒவ்வொரு செகண்ட் எடுத்துக்கோ. ஸோ கொஞ்சம் பெருசாவே எடுத்துக்கோ, நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் செகண்ட், இது செகண்ட், இது இன்னொரு செகண்ட், இன்னொரு செகண்ட், இந்த மாதிரி இன்னொரு செகண்ட். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, லைக் இங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்பவுமே வந்து இங்க டிஸ்டன்ஸ் வந்து 5ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ எப்படி சொல்லணும்னா, இப்போ 5 இங்க 5 இஸ் ஈக்குவல் டு, இங்க பாத்தீங்கன்னா 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3x சொன்னால அதே மாதிரி தான் இங்க 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா. ஸோ இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 எடுத்துக்கோ. ஸோ இங்க 5 எடுத்துக்கோ. அடுத்து என்ன? இங்க இந்த மாதிரி சக்சஸிவ் டிஸ்டன்ஸ் என்னென்ன? 1:2 3:2 5:7. 5 3s 15. 5 5s 25. 5 7s 35. 5 நெக்ஸ்ட் என்ன? 9s 5 9s 45. ஓகேவா? கிளியரா? ஸோ உனக்கு 40 மீட்டர்ஸ்ல விழுந்து 40 மீட்டர்ஸ்ல த்ரூ 40 மீட்டர்ஸ் அந்த பால் வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். ரிமெம்பர் திஸ், லாஸ்ட் 2 செகண்ட்ஸ், நாட் ஃபர்ஸ்ட், லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் இந்த சென்ஸ் என்னன்னா அர்த்தம் இங்க, இப்போ இந்த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல இது ரெண்டும் ஆட் பண்ணா உனக்கு 40 வருதான்னு பாரு. லைக் 35 பிளஸ் 45 40 வருமா? 4 5 6 7 8 80. 40 வருதா? கிடையாது. அடுத்த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிப்பார். 25 பிளஸ் 35 10 3 4 5 6 60 வருது. நோ, அடுத்த 2 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிப்பார். 25 பிளஸ் 15 3 4 40 வந்துச்சு. அப்போ இந்த 15 இந்த இதுதான் 40. ஸோ திஸ் இஸ் த ஹைட், திஸ் இஸ் த ஹைட் ஆஃப் த டார். ஓகேவா? லிசன், இன்னொரு வாட்டி சொல்றேன், இங்க பாருங்க. ஓகே, ஸோ அப்போ இது மட்டும்தான் ஹைட் ஆஃப் த டார். அப்போ இதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ இது மட்டும்தான் ஹைட் ஆஃப் த டார். தட் மீன்ஸ் 40 மீட்டர்ஸ் வந்துச்சு. அப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிப்போம். 25 15 5 25 15 5 எவ்வளோ? 45. ஸோ 45 மீட்டர்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 5 மீட்டர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க. ஏன் 5 எடுக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கல, அந்த கான்செப்ட் சொல்லும் போது 5 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 எடுக்கணும், அதுக்கப்புறம் தானா வந்துடும். 5 1s 5 3 5 7. ஸோ ஒரு டவர் இருக்குமா, ஒரு டவர்லேருந்து ஒரு பாடின்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ வந்து ஃபால் ஆகுது. ஓகேவா? ஒரு டவர்லேருந்து ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் அப்போ அதோட ஹைட் எவ்வளோ இருக்கோ, அதோட எவ்வளோ
டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் 40 மீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் டோட்டலாக சேர்த்தா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். அப்போ அது என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னா நீ நார்மலாக இந்த மாதிரி எடுத்துக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 செகண்ட் 1:3:5:7. ஓகே, இந்த பக்கம் என்ன எடுத்துக்க சொன்னேன் 5 5 3s 15 15 3 15 5 5 25 5 7 35. ஓகே, இந்த வாட்டி இந்த 7 வரைக்கும் எடுத்துக்கலாம் போதும். ஓகேவா, உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க. இப்போ லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் அன்றோம். ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் 2 செகண்ட்ஸை கன்சிடர் பண்ணு. 25 + 35 40 வருமா? நோ, அப்ப எடுத்துக்காத. இன்னொரு அடுத்து லாஸ்ட் 2 செகண்ட்ஸ், அதாவது 15 + 25 கன்சிடர் பண்ணு. 15 + 25 எவ்வளோ? 40. ஆமாவா? ஸோ இப்போ 40 மீட்டர்ஸ் தான் நீங்க கொடுத்துருக்கிறது. அப்போ 40. அப்போ திஸ் இஸ் த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். அதாவது உனக்கு இதுதான் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். இதுதான் டவரோட ஹைட். அப்போ 25 15 5 மொத்தத்தும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து 45. B is the right answer. புரியுதா? கிளியரா? அவ்வளவுதான். So this is all about this Galileo's law of odd numbers. Next வந்து கிராஃப்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸோ இது கிராஃப்ஸ் முடிஞ்சுன்னா இந்த சாப்டர் முடிஞ்சு. அவ்வளோதான். டாடா பாபாய் சொல்லிடுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? உங்களோட வேலை அது தானே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேபி கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்சுன்னா ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, கிராஃப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், எஸ்டி கிராஃப், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். பாருங்க, எப்பவுமே ஸ்லோ பண்றது மோஸ்ட் ஆஃப் த கிராஃப்ஸ்ல இப்போ ds/dt இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. இதோட ஸ்லோ பண்றது எப்பவுமே tan தீட்டாவா தான் இருக்கும். அப்படி அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா tan தீட்டா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ எஸ்டி கிராஃப்ல ஒரு பாடின்றது ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, ரெஸ்ட்ல இருந்தா என்ன அர்த்தம்? வெலாசிட்டின்றது எதுவுமே இல்லை, வெலாசிட்டி ஸ்பீடே இல்லை. ரெஸ்ட்ல இருந்தா என்ன? கார் ரெஸ்ட்ல இருக்கு, அப்போ ஸ்பீட் இல்லை அதுக்கு. ஸோ வெலாசிட்டி 0. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வரும். பட் இட் டஸ் நாட் டச்சஸ் த ஆரிஜின். ஆரிஜினை டச் பண்ணாது. இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? கிராஃப் இப்படி வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி யூனிஃபார்ம் வெலாசிட்டி, ஒரே ஸ்பீட்ல போயிட்டே இருக்கு ஒரு கார் அப்படின்னா தட் இஸ் கால்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஒரே ஸ்பீட்ல இருக்கு அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து பாஸ் ஆகும் ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட்டிகல் ரிட்டர்னிங் டு ஆரிஜின். பார்ட்டிகல் ஆரிஜினுக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்றது வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ல, செகண்ட் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி, தேர்ட் வந்து பார்ட்டிகல் ரிட்டர்னிங் டு இட்ஸ் ஆரிஜின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்கேவ் அப்வர்ட். இது எப்பன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்றோம். இப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் யூனிஃபார்மா இருக்குன்னா ஆரிஜின்ல இருந்து பாஸ் ஆகுது ஸ்ட்ரைட் லைன். வெராஸ் வெலாசிட்டின்றது இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷனும் இன்க்ரீஸ் ஆச்சு, which is positive, which is greater than 0. அப்போ கான்கேவ் அப்வர்ட் என்ன மாதிரி கிராஃப் வரும்? கான்கேவ் அப்வர்ட் கிராஃப் அப்படின்றது வரும். அடுத்தது என்ன? வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சு. இப்போ வெலாசிட்டி ஸ்பீட் கம்மி பண்றோம். காரோட ஸ்பீடு ஏத்த போயிட்டு இந்த மாதிரி ஏத்திட்டோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்பீட் கம்மி பண்றோம் அப்படின்னா ஸ்பீட் கம்மி பண்ணா என்ன? ஆக்சலரேஷனும் கம்மி ஆகும். ஸோ ஆக்சலரேஷன் நெகட்டிவ், a is less than 0. அப்போ கான்கேவ் டவுன்வர்ட். ஓகேவா? கான்கேவ் அப்வர்ட், கான்கேவ் டவுன்வர்ட். கான்கேவ் அப்வர்ட் எதுக்கு? வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணா. கான்கேவ் டவுன்வர்ட் எதுக்கு? வெலாசிட்டி டிக்ரீஸ் பண்ணா. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆரிஜின்ல இருந்து பாஸ் ஆகும். ரெஸ்ட் அப்படின்றது இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வரும். ஓகே, நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன? வெலாசிட்டி டைம் கிராஃப். இதுக்கு முன்னா பார்த்தது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப். இதுலயும் பாத்தீங்களா ஸ்லோப் tan தீட்டா. வெலாசிட்டி என்ன தெரியும் உங்களுக்கு? velocity time graph என்ன? vt இருந்தா it is nothing but acceleration. yes, okay. இப்போ நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணப்பவே சொன்னேன், டிஸ்டன்ஸ்ன்றது ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், வேறஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவா இருக்கலாம் ஆர் நெகட்டிவாவும் இருக்கலாம். டிஸ்டன்ஸ்ன்றது மட்டும் எப்பவுமே பாசிட்டிவ் தான். ஸோ இப்போ இது பாசிட்டிவ் சைட். ஓகே, கிராஃப்ல இது நெகட்டிவ் சைட் டவுன்வர்ட்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதையும் பாசிட்டிவா தான் எடுத்துக்கும். a1 + a2 + a3. ஓகேவா? ஸோ புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பாசிட்டிவா. ஆல்ரெடி சொல்ல போனா இது நெகட்டிவ். ஸோ இது இங்க வரைக்கும் பாசிட்டிவ், இந்த பக்கம் வந்தா நெகட்டிவ். ஆமாவா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ்ன்றது ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இது a1 + a2 + a3 தான். அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம். அப்படின்னா a1 டவுன்வர்ட்ஸ் இருக்கு. ஸோ -a2 + a3 அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கன்சிடர் பண்ணும். நெக்ஸ்ட் AT curve. AT curveன்றது AT change in velocity v2 - vt. AT curve என்னது? ஏரியா அண்டர் த கர்வ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ AT ஆக்சலரேஷன் பாசிட்டிவா இருந்தா இந்த மாதிரி. ஓகேவா? கிராஃப் ஆக்சலரேஷன் நெகட்டிவா இருந்தா டவுன்வர்ட்ஸ். இதை பாருங்க, கொஞ்சம் அப்வர்ட்ஸ் இருக்கு. இது நெகட்டிவா இருந்தா
டவுன்வர்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் ஜீரோவா இருந்தா இட் டஸ் நாட் ஆர் இட் நெவர் டச்சஸ் இட்ஸ் ஆரிஜின். ஆரிஜினை டச்சே பண்ணாது. எப்போ ஆக்சலரேஷன் ஜீரோவா இருக்குன்னா இட் நெவர் டச்சஸ் த ஆரிஜின். ஓகே, அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கிராஃப்ஸ். அண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் எனக்கு தெரிஞ்சு எல்லா டாபிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கோ அண்ட் ரீட் என்சிஆர்டி ஒன்ஸ் பிஃபோர் ப்ராக்டிஸிங் கொஷின்ஸ். ஒரு வாட்டி என்சிஆர்டி படிங்க. ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் ஆல் பிவைக்யூஸ். எல்லா பிவைக்யூஸ் இது வரைக்கும் நீட் ஸ்டார்ட் பண்ணப்பதுலேருந்து என்னென்ன பிவைக்யூஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேஸ்ட் ஆன் நான் என்ன மாதிரி சொன்னனோ அந்தந்த டாபிக் பேஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? அதுலேயே உங்களுக்கு போதும். ஏதாச்சும் லைக் ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் புக் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு புக் யூஸ் பண்ணுங்க. நாட் மல்டிபிள் புக்ஸ். ஒரே ஒரு புக்கை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிவைக்யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணணும்னா அந்த ரெஃபரன்ஸ் புக்கு வச்சுக்கோங்க. அப்பப்போ எக்ஸாம்ஸ். ஓகே, இட்ஸ் அப் டு யூ. நான் என்னோட ஒர்க் முடிச்சிட்டேன். இப்போ நீங்க உங்களோட வேலையை பார்க்கணும். ஓகேவா? பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.